வணக்கம் தோழர்களே. பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 419 நாட்கள் ஆகிறது. இந்நிலையில் நேற்று, அதாவது 27 நவம்பர் நாம் பேசியிருந்தோம். இன்று காலை உங்களுக்கு அந்த காலை வந்திருக்கும் 28 நவம்பர். அதில் நாம் பல தகவல்கள் லெபனான் மற்றும் இஸ்ரேல் இடையே நடந்த போர் நிறுத்தத்தின் பின்னணிகள் குறித்து பேசியிருந்தோம். இப்போது நம் தோழர்கள் உட்பட பலரிடம் பல கேள்விகள் எழுந்துள்ளன. இந்த போர் நிறுத்தம் என்பது ஹெஸ்புல்லாவுக்கு எதிராகவும் பலஸ்தீன் மக்களுக்கு எதிராகவும் இந்த இடைப்பட்ட நாட்களை இஸ்ரேல் பயன்படுத்திவிடும். அரசியல் ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் அடக்குமுறைக்கு இவர்கள் ஆளாக்கப்படுவார்கள் என்று பல தரப்பிலிருந்து இந்த சந்தேகங்கள் எழுப்பப்படுகிறது. அது எந்த அளவுக்கு உண்மை? களசூழல் அப்படித்தான் இருக்கிறதா? அல்லது ஹெஸ்புல்லா, ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், ஈரான் இவை இதற்கு பின்னால் ஓர் முடிவை எடுத்துவிட்டு பிறகுதான் இந்த போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டார்களா என்பதையெல்லாம் நாம் பேச வேண்டியிருக்கிறது. அது குறித்து தான் நாம் இன்று பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இந்த நான் நேற்று நம்ம பேசும்போது சொல்லியிருந்தேன், பாராளுமன்ற சபாநாயகர் பெர்ரி எலெக்ஷன் திரும்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு. இன்னைக்கு அது அவர் பேச்சளவு இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றதா நான் நினைக்கிறேன். அவர் தேதியை விட ஸ்பெசிஃபிக்கா சொல்றாரு. இந்த வாரமே நம்ம முதல்ல எல்லாரும் கூடி பேசணும். ஒண்ணு, ஜனவரி 6ஆம் தேதி அதிபரை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம எதிர்பார்த்ததுனால தேர்தல் நடக்கும் அப்படின்னு. ஆனா அவரு சொல்றது இருவேறா இருக்கு. எய்தர் தேர்தல் நடக்கும், அப்படி இல்லைன்னா அவங்களே பேசி அங்க இருக்கிற ஒருத்தவங்களே கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு தோணியை அதுல ஒலிக்குது. இது இல்லாம பலர் சொல்லக்கூடிய தகவல்கள் என்னன்னா, ஏற்கனவே 2009ல ஈழத்துல அவங்க எல்லாம் பார்த்ததுனால, இன்க்ளூடிங் நானும், எனக்கும் பர்சனலா அதெல்லாம் தோணுச்சு. இந்த அமைதி காலத்தை தங்களை ராணுவத்தை திரும்பி கட்டமைக்கிறது, இதுவரைக்கும் கலெக்ட் பண்ண உளவு தகவல்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி ஹெஸ்புல்லாவை அழிக்கிறது, அல்லது எப்படி ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அடிக்கிறது, இதுக்கான வேலையில இறங்குவாங்களோ அப்படின்ற அச்சம் எல்லாத்தையுமே இருக்குது. இது பத்தி கொஞ்சம் தெளிவா சொன்னீங்க, நல்லா இருக்கும் நினைக்கிறேன். கேட்டுக்கிட்டு இருக்க தோழர்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. போன தடவை கேட்டதுனால அத்தனை பேரும் லைக் பண்ணியிருந்தீங்க. இந்த தடவையும் நீங்க காணொலி பார்க்க தொடங்கும் போது லைக் பண்ணிட்டீங்கன்னா எல்லாருக்கும் போய் சேரும். தோழர், இதுல இருந்து பேசுனீங்க, நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஆமாம் தோழர், எல்லாருக்குமே இருக்கிற சந்தேகம் தான். ஏன்னா இப்போ இந்த போர் நிறுத்தங்கிறது ஒரு போகஸா தான் நடந்திருக்கிறதா நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா இதுல எல்லா சந்தேகங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துல இருக்கு. ஏன்னா இதுல இந்த மேற்பார்வையாளர்கள், அதாவது மானிட்டரிங் அத்தாரிட்டின்னு சொல்லி 2 நாடுகள் இதுல வந்திருக்கிறாங்க. ஒண்ணு அமெரிக்கா, இன்னொன்னு பிரான்ஸ். இது தோழர்களுக்கு இயல்பான சந்தேகம். இவங்க 2 பேரும் வந்தாங்கன்னா அவங்க இஸ்ரேலுக்கு ஆதரவா தானே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு வர்ற சந்தேகம். அது உண்மைதான். அதற்காகத்தான் அந்த 2 மானிட்டரிங் அத்தாரிட்டியா அவங்க 2 பேரையும் உள்ளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் மேற்கத்திய தரப்பினுடைய நோக்கம். அதே மாதிரி இன்னும் வேற சந்தேகம் என்னன்னாக்க, வழக்கமா இனப்படுகொலை நடந்தப்போ கூட இப்படிதான் நடந்தது. இந்த அமைதி காலத்தை பயன்படுத்தி ஆயுத சேகரிப்புல இருந்து, தங்களுடைய படையை பலப்படுத்துறதுல இருந்து எல்லாத்தையும் சர்வதேச நாடுகள் இணைந்து பண்ணாங்க. அதெல்லாம் பண்ணி தான் கடைசியா அது ஒரு இனப்படுகொலை போரா கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ அதனால அந்த அச்ச உணர்வுங்கிறது இயல்பானது, அது நியாயமானது. அதுதான் நம்ம எல்லாருக்குமே வரும். ஆனா நம்ம இதுல எந்த இடத்துல நம்ம இத வேற விதமா நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா, இன்னைக்கு இருக்கிற கள சூழல், இன்னைக்கு இருக்கிற சர்வதேச அரசியல் சூழல், இன்னைக்கு இருக்கிற இந்த பவர் ஸ்ட்ரகிள், அதாவது குளோபல் காம்படிஷன் பெரிய அளவுக்கு பவர் ஸ்ட்ரகிள், ஜியோபொலிட்டிக்கல் பவர் ஸ்ட்ரகிள் நடந்துகிட்டு இருக்கிற இந்த காலம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கணக்குல எடுத்து பார்த்தோம்னாக்க, இதுல நிறைய மாற்றங்கள் இருக்கு. முன்பு இருந்த காலகட்டம் மாதிரி என்ன காலகட்டம் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த அமைப்புகள் புலிகள் அமைப்பு மாதிரி தனித்து விடப்பட்ட அமைப்புகளா இந்த அமைப்புகள் இல்லைங்கிறது ஒரு கூடுதல் தகவல். ஏன்னா அதுக்கும் இதுக்கும் இருக்கிற அந்த வேறுபாட்டை நம்ம பார்க்கணும். ஸோ எல்லாத்தையும் நம்ம அப்படியே பொதுவா பார்க்கணும்னா பார்த்தோம்னாக்க, இன்னைக்கு
அக்டோபர் 7ல நடந்த தாக்குதல நம்ம ஆ ரொம்ப தவறான தாக்குதலா தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா, அப்படி நடந்ததுன்னா, அது இன்னைக்கு மிகப்பெரிய இனப்படுகொலையில கொண்டு வந்து விட்டுருச்சு அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நம்ம பார்க்குறோம். ஸோ, அப்படி பார்க்க ஆரம்பிச்சோம்னாக்க, நம்ம போராட்டத்த வந்து எந்த காலத்திலயும் வந்து முன்னுக்கு கொண்டு போக முடியாது. ஏன்னா, ஒடுக்கப்படுற மக்கள் எப்பவுமே வந்து ஆ பலம் இல்லாத மக்களா தான் இருந்திருக்கிறாங்க. பலம் இல்லாத அமைப்புகளா தான் இருந்திருக்கிறாங்க. ஆயுத பலமும் சரி, மற்ற பலங்களும் சரி, சர்வதேச அரசியல் பலமும் சரி, எதுவுமே இல்லாத ஒரு மக்கள் குழு தான் வந்து எதிர்த்து போராடுது. அவங்க தான் ஒடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல எதிர்த்து நின்னு போராட வேண்டிய அமைப்புகளுக்கு அவ்வளவு பலம் இல்லாம தான் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் இருந்திருக்கு. ஆ இதுல 2 நாடுகளுக்கு இடையிலான போர்ல ஒரு பலமுள்ள நாடு, இன்னொரு பலமில்லாத நாடு, 2 நாடுகளுக்கும் இடைபெறுற இந்த போருங்கிறது வேறு விதமானது. அத அத பார்க்குற மாதிரி, அ அரசு இல்லாத மக்கள் ஒரு 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 அத்தாரிட்டேரியன் ஸ்டேட்ட எதிர்த்தோ, இல்ல ஒரு ஒடுக்குமுறை நடத்தக்கூடிய ஒரு ஆக்குபேஷன் ஃபோர்ஸஸ எதிர்த்தோ சண்டையிடும்போது, அது வேறு விதமான சண்டை. இதுல இருக்கிற வெற்றி, அதுல இருக்கிற வெற்றி 2ம் வந்து சமமானது கிடையாது. அது வேறு விதமான வெற்றி, இது வேறு விதமான வெற்றி. ஸோ, இப்ப இந்த அடிப்படைகள் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா வந்து இந்த போர வந்து நம்ம எப்படி அணுகுறோம் அப்படின்னா, பொதுவானவர்கள் அணுகுறது இந்த போர, இஸ்ரேல் வந்து இத்தன பேர கொலை பண்ணிடுச்சு, இவ்வளோ நகரங்கள அழிச்சிருச்சு, ஒட்டுமொத்தமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர அழிச்சிருச்சு, பட்டினி போடுது, எல்லாமே பண்ணுது. ஆனா நம்மளால அவ்வளோ பண்ண முடியல. இப்போ எதிர்ப்பணியா இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவினால அவ்வளோ பெரிய தாக்குதல நடத்த முடியல. இஸ்ரேலிய மக்களுக்கு அந்த பாதிப்புகள உருவாக்க முடியல. இஸ்ரேல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர அழிக்க முடியல. இஸ்ரேல் நடத்துற மாதிரியான குண்டுவீச்சு நடவடிக்கைகள்ல இந்த அமைப்புகள் ஈடுபட முடியல. இப்ப இதெல்லாம் இருக்கும்போது, நீங்க பார்வையில பார்க்கும்போது, வெளிப்படையா நீங்க வெளியிலிருந்து ஒரு சாதாரண சாமானியரா வந்து நீங்க இத பார்க்கும்போது, இது மிகப்பெரிய வெற்றியா தான் உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் தரப்புக்கு. ஆனா, இங்க வெற்றி, தோல்வி எதுல நிர்ணயிக்கப்படுது அப்படிங்கிறத நீங்க வரலாற்று காலம் தொட்டு பார்த்தீங்கன்னா, வெற்றி தோல்விகள் எப்படி நிர்ணயிக்கப்படுகின்றன அப்படின்னு நீங்க பார்க்கலாம். ஏன்னா, வியட்நாம்ல கிட்டத்தட்ட 1,000,000 பாப்புலேஷன் வந்து கொல்லப்பட்டாங்க. கம்போடியாவிலயும் சேர்த்து நீங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அது 2,000,000 பக்கமா வந்து மக்கள் கொல்லப்பட்டாங்க. அதேபோல அல்ஜீரியாவினுடைய விடுதலைக்காக போராடினப்போ, அல்ஜீரியாவுல கிட்டத்தட்ட 1,00,000 1,000,000 மக்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. 10,00,000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து காலனி ஆதிக்கத்திற்கு எதிரான போர்கள், ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போர்கள். இப்ப இந்த போர்கள்ல நீங்க வியட்நாம் எடுத்துக்கலாம், இல்ல இத எடுத்துக்கலாம், நம்ம அல்ஜீரியாவ எடுத்துக்கலாம். இதுல இழப்புகள் வந்து இவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டுச்சு. இவங்கெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பலம் இல்லாத நாடு மக்கள், அமைப்புகள். ஆனா பலமான ஒரு ஒரு ஆதிக்க சக்திய எதிர்த்து தான் வந்து போராடுனாங்க. இப்போ வியட்நாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரான்சுக்கு எதிரான போராட்டம். பிரான்ஸானால முடியாத போனப்ப, அமெரிக்கா அந்த போர வந்து தன்னுடைய கையில எடுத்துக்கிட்டு, அமெரிக்கா வந்து இந்த போர நடத்துனுச்சு. அமெரிக்காவோட பலம், அமெரிக்காவினுடைய ஆயுத பலம், அவங்களுடைய அரசியல் பலம், உலகத்தினுடைய ஹெஜமானா இருக்கிற ஒரு நாடு. அந்த நாட்டுக்கு எதிரா இந்த மக்கள் வந்து எப்படி எதிர்த்து போராட முடியும்? அவ்வளவு பெரிய ஆயுத பலம் இருந்ததா? அப்படின்னா, டாக்டிக்கலா அமெரிக்கா வந்து பெரிய அளவுக்கு இழப்புகள ஏற்படுத்துனுச்சு, வியட்காங் வீரர்களுக்கு எதிரா. வியட்நாம்ல மிகப்பெரிய மக்கள் பேரழிவு ஏற்பட்டுச்சு. அ அ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர வந்து கம்ப்ளீட்டா அழிச்சொழிச்சாங்க. மக்கள் வாழ்றதுக்கு முடியாத அளவுக்கான ஒரு தாக்குதல் வந்து நடத்தப்பட்டுச்சு. எல்லா இடத்துலயும் வந்து மக்கள் வந்து படுகொலைக்கு உள்ளானாங்க. வியட்காங் வீரர்களும் வந்து பெரிய அளவுக்கு கொல்லப்பட்டாங்க. ஆனா, கடைசியா அமெரிக்கா தோல்வி அடைஞ்சது. எப்படி தோல்வி அடைஞ்சதுன்னா, தொடர்ந்து அந்த போர கம்ப்ளீட்டா ஸ்ட்ராடஜிக் விக்டரியா அதனால கொண்டு போக முடியல. முழுமையா தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ கொண்டு வந்து நிறுத்த முடியல கடைசி வரைக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல அது பின்வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. அதுதான் அதனுடைய தோல்வி. அமெரிக்கன் எம்பையர பொறுத்தளவுல, அது எல்லா நாட்டையும் வெற்றி அடையணும்னா, முழுமையான கட்டுப்பாட்டுல தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும். அப்பதான் அதுக்கு வெற்றி. ஆனா, அத எதிர்த்து சண்ட போடுற மற்றவர்களுக்கு, அது வெற்றி அடையாம பாத்துக்கிறது தான் வெற்றி. அப்படிதான் வந்து வியட்காங் வீரர்கள் வந்து வெற்றி பெற்றாங்க. ஸோ இது வந்து ஒரு ஒரு அதிகாரம் இல்லாத மக்கள்ட்ட இருந்து வர்ற போராட்டம் எப்படி ஒரு டைரனிய வந்து அழிக்குது, எப்படி டைரனிய வீழ்த்துது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான்
இந்த வியட்நாம் போர். அதே மாதிரி அல்ஜீரியா போருங்கிறது பிரெஞ்சு படைகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட போர். மிகப்பெரிய அழிவுகளை சந்திச்சது அல்ஜீரிய போராட்டம். ஆனாலும் கடைசியா பிரெஞ்சு காலனி வந்து விட்டுட்டு ஓட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. அதற்கு மேல அதனால தொடர்ந்து வந்து அந்த காலனியை வந்து கட்டுப்படுத்த முடியல. அப்பதான் வந்து விட்டுட்டு போறாங்க. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டா தோல்வி அடையுது பிரெஞ்சு ஆர்மி. பிரெஞ்சு ஆர்மி மிகப்பெரிய பலமான ஆர்மி. உலகத்தினுடைய மிக முக்கியமான ஆர்மிகள்ல ஒண்ணு. அந்த ஆர்மி இந்த அல்ஜீரியன் மக்கள்கிட்ட வந்து தோல்வி அடைஞ்சு ஓட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய வெற்றி. அவங்கள நிரந்தரமா அங்க இருக்க விடாம ஸ்ட்ராட்டஜிக்கா அவங்கள வீழ்த்துறது தான் இவங்களுடைய வெற்றி. அப்போ ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளை பொறுத்தளவுல நீங்க வந்து எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கலாம், விடுதலை போராட்ட அமைப்பு எந்த அமைப்பா எதுவா இருந்தாலும் சரி, தங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்களுடைய இழப்புகள்ங்கிறது சாக்ரிஃபைஸ்ங்கிறது கம்ப்ளீட்டா அவங்க பண்ணிதான் ஆகணும். எல்லா போராட்டங்கள்லயும் சாக்ரிஃபைஸ்ங்கிறது கட்டாயமானது. அது இல்லாம வந்து வெற்றி கிடைக்காது. விடுதலைக்கான போராட்டங்கிறது மிகப்பெரிய அழிவுகளை சந்திச்சு, அதுவும் இவ்வளவு பெரிய மான்ஸ்டரஸ் ஆர்மி மான்ஸ்டரஸ் நாடுகளுக்கு எதிராக நீங்க போராடும் போது மிகப்பெரிய இழப்புகளை சந்திச்சுதான் ஆகணும். சாக்ரிஃபைஸ் பண்ணிதான் ஆகணும். பெரிய அளவுக்கு தலைவர்கள் எல்லாத்தையுமே வந்து இழக்க வேண்டிய கட்டாயத்துல தான் இந்த போருங்கிறது நீங்க நடத்தி ஆகணும். ஸோ அப்படியான ஒரு போரை தான் வந்து இந்த மக்கள் வந்து நடத்துறாங்க. இது வந்து வெறும் இஸ்ரேலுங்கிற ஒரு ஒரு இந்த பகுதியினுடைய ஹெஜோமனுக்கு எதிரான போர் கிடையாது. இது உலகத்தினுடைய மிக முக்கியமான பவர் ஹவுசஸா இருக்கக்கூடிய மேற்கத்திய அணிகளுக்கு எதிரான போர். அப்படிதான் அந்த போர் வந்து நடக்குது. அப்ப அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஆம்பிஷனை கம்ப்ளீட்டா வந்து அழித்தொழிக்கிறதன் மூலமா, அதை வந்து நிறைவேற்ற விடாம பண்றதன் மூலமா தான் இவங்க வந்து வெற்றியை வந்து அடைய முடியும். இது வந்து நீங்க ஒவ்வொரு சிறு வெற்றியிலும் அந்த அழுத்தத்தை வந்து இந்த ஆக்குபேஷன் ஆர்மிக்கும் இந்த ஏகாதிபத்திய சக்திகளுக்கும் தங்களுடைய தோல்வியினுடைய ஒவ்வொரு அடையாளமா தான் வந்து அவங்களுக்கு போகும். இது எப்படின்னா, நீங்க ஒரு ஒரு அமைப்பினுடைய வெற்றி ஒரு இடத்துல ஒரு சிறு வெற்றி கிடைச்சதுனாலும் அது அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்ப நீங்க அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அது ஒரு கட்டத்துக்கு மேல இந்த இந்த ஆதிக்க சக்திகள் வந்து அவங்களால இதுக்கு மேல வந்து நம்மளால இத எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலையை வந்து உருவாக்கும். இது வந்து ஒரு நாள் 2 நாள்ல நடக்கிறது இல்ல, ஒரு ஆண்டு 2 ஆண்டுல நடக்கிறது இல்ல. இது தொடர்ந்த ஒரு ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல மிகப்பெரிய அழிவுகளை நீங்க சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதே நேரத்துல சிறு சிறு வெற்றிகளை வந்து நீங்க அடைஞ்சுக்கிட்டே வரணும். அப்படி இந்த சிறு சிறு வெற்றிகளை அடைஞ்சு தொடர்ந்து இதை விடாமுயற்சியா நீங்க பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஆக்குபையிங் ஃபோர்ஸஸ் இல்ல இந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சக்திகள் வந்து இந்த பிரச்சனையை இதுக்கு மேல நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது, நம்ம இதுல கம்ப்ளீட்டா தோல்வி அடைகிறத தவிர வேற வழி கிடையாது, இவங்களை விட்டுட்டு வெளியேறதை தவிர நமக்கு வேற வழி கிடையாது அப்படிங்கிற இடத்த நோக்கி அவங்க நகரும் போதுதான் உங்களுக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும். அப்ப அந்த வெற்றி வரைக்கும் நீங்க மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்கணும். சிறு சிறு வெற்றிகளை நீங்க பெற்றுக்கிட்டே வரணும். இதெல்லாம் அக்குமுலேட் ஆகி கடைசியா வந்து அந்த ஓவரால் ப்ரெஷருங்கிறது சர்வதேச அரங்கிலையும் சரி, அந்த இடத்துலையும் சரி, மிலிட்டரி ரீதியாகவும் சரி, பொலிட்டிக்கல் ரீதியாகவும் சரி, டிப்ளமேட்டிக் ரீதியாகவும் சரி, அழுத்தங்கள் வந்து அதிகமாகி கடைசியா வந்து இதுக்கு மேல நம்மளால இதை ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலையை நோக்கி தள்ளுறதுதான் இந்த விடுதலை போராட்ட அமைப்புகளினுடைய மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் நோக்கமா இருக்கும். ஸோ அந்த வகையில தான் இந்த போரை வந்து நம்ம அணுகணும். ஸோ அதனால இதுல சரியான இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போர்ல இவங்க எத்தனை பேரை கொன்னாங்க, அவங்க எத்தனை பேரை கொன்னாங்க, இவங்களுடைய மிலிட்டரி எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு, இவங்க எவ்வளவு குண்டுகளை போடுறாங்க, எவ்வளவு பெரிய டெஸ்ட்ரக்ஷனை உருவாக்குறாங்க, இதெல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா இதுல வெற்றி தோல்வியை உங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இது அந்த அடிப்படையில நடக்கிற போர் கிடையாது. இப்போ ஹெஸ்புல்லாவை பொறுத்தளவுல ஹெஸ்புல்லாங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு தான். அது ஒரு நாடு கிடையாது. அது ஒரு நாட்டுக்கு உண்டான எல்லா பலமும் உள்ள ஒரு ஆர்மி கிடையாது. அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு, ஒரு விடுதலை போராட்ட அமைப்பு. அந்த அமைப்புங்கிறது லெபனானுடைய சாவர்னிட்டிய பாதுகாக்கிறதுக்காக தன்னுடைய போரை வந்து நடத்துது. அப்போ அந்த இடத்துல லெபனான் மக்களையும் லெபனான் சாவர்னிட்டியும் விட்டு கொடுக்காம பாதுகாக்கிறது மட்டும்தான் அதனுடைய பிரதான நோக்கம்.
அந்த பின்னணியில தான் அந்த அமைப்பு இயங்குது. அதற்காகவே அந்த அமைப்பு இருக்கு. இப்ப அந்த அமைப்பினுடைய வெற்றிங்கிறது என்னன்னா, இந்த லெபனானுடைய சாவர்னிட்டிய பாதுகாத்துட்டாலே அதுக்கு வெற்றி. அது தன்னுடைய இருப்ப உறுதிப்படுத்திக்கிட்டு, இந்த லெபனான் மக்களினுடைய சாவர்னிட்டிய பாதுகாக்கணும். இதுதான் அதற்கு வெற்றி. அதே நேரத்துல இஸ்ரேல பொறுத்தளவுல, இஸ்ரேலினுடைய வெற்றிங்கிறது அது கிடையாது. இஸ்ரேலினுடைய வெற்றிங்கிறது முழுமையான ஆதிக்கம். இந்த பகுதியினுடைய டாமினன்ட் பவரா இருக்கணும். இந்த பகுதியில யாரும் தன்னை எதிர்த்து எந்த வகையிலயும் தனக்கு எதிரான நடவடிக்கையில ஈடுபடக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு ஹிஜோமனா இந்த பகுதியில இருக்கணும். அமெரிக்காவுக்கு இந்த பகுதியில என்ன நோக்கம்னா, இந்த பகுதியில இஸ்ரேல்னா தன்னுடைய ஒரு ப்ராக்ஸிய பாதுகாக்கணும். அது முழுமையான ஒரு டானா அந்த பகுதியில இயங்கணும். அதற்கு எந்தவித ரெசிஸ்டன்ஸும் இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா, அது ரொம்ப வீக்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கணும். எப்ப வேணும்னாலும் அடிச்சு தட்டி தலையில அடிச்சு உட்கார வைக்கிற அளவுக்கான ரெசிஸ்டன்ஸா தான் இருக்கணும். அந்த மக்களை என்னைக்கு வேணாலும் நான் பாதிப்புக்குள்ளாக்குவேன். அவங்கள அழிப்பேன். என்னுடைய விருப்பத்துக்கு மாறா நீங்க வந்து இயங்கவே முடியாது. அப்படிங்கிற இடத்துல இந்த இந்த பகுதியினுடைய ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளையும், அந்த மக்களையும் வந்து வச்சுக்கணும். இப்போ இஸ்ரேலுக்கு இந்த பகுதியில இந்த போர் ஆரம்பிச்சதுலேருந்து, அக்டோபர் 7ஆம் தேதி போர் ஆரம்பிச்சதுலேருந்து, அதுக்கு இருக்கிற மிகப்பெரிய எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட்டுங்கிறது என்னன்னா, இவ்வளவு காலம் அது உருவாக்கி வச்சிருந்த ஒரு மான்ஸ்டரஸ் இமேஜ். அந்த இமேஜ ஒரு சிறு அமைப்பு குலைச்சிருச்சுங்கிறது தான் அதுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். ஏன்னா, அந்த சொசைட்டியே அந்த இமேஜ நம்பி தான் இந்த பகுதியில இருக்கு. நிலை கொண்டிருக்கு. இப்போ இந்த இமேஜ் உடைஞ்சிருச்சுன்னா, அந்த சொசைட்டி உடைஞ்சு போகும். அதுதான் அதுக்கு இருக்கிற மிகப்பெரிய எக்ஸிஸ்டென்ஷியல் பிரச்சனை. இப்ப அந்த பிரச்சனைய அது அட்ரஸ் பண்ணி ஆகணும். அந்த இடத்துல தான் நம்ம சொன்னோம், நேத்து பேசும்போது சொன்னோம். இந்த போருங்கிறது அடுத்து ஹெஸ்புல்லாவை நோக்கி வருங்கிறது தெரிஞ்சதுனால தான் ஹெஸ்புல்லா வந்து அக்டோபர் 8ஆம் தேதி இந்த போர் ஆரம்பிச்சது. இது வெறும் பலஸ்தீனியர்களுக்கு மனிதாபிமான அடிப்படையிலையும், இல்ல மோரல் அடிப்படையிலையும், இல்ல ரிலீஜியஸ் அடிப்படையிலையும் கொடுத்த ஆதரவு மட்டும் கிடையாது. இது லெபனான் மக்களினுடைய செக்யூரிட்டியை உறுதிப்படுத்துறதுக்காக ஏற்படுத்தின போர். அததான் வந்து ஹசன் நஸ்ரல்லா தன்னுடைய ஆரம்பகட்ட பேச்சுல வந்து தெளிவுபடுத்தியிருந்தாரு. இது லெபனான் மக்களை நம்ம ஏதோ பலஸ்தீனியர்களுக்காக போய் பலியிட போறோம் அப்படிங்கிற பின்னணியில லெபனான்ல இருக்கக்கூடிய நமக்கு எதிர் சக்திகள் இதை திட்டமிட்டு பிரச்சாரத்தை கட்டமைக்கிறாங்க. அதை நீங்க நம்பக்கூடாது. ஏன்னா இது நமக்காக நடத்தப்படுற போர். இது நம்மளுடைய பாதுகாப்புக்காக நடத்தப்படுற போர் அப்படிங்கிறத அவரு ஆரம்பத்திலேயே தெளிவுபடுத்தினார். இந்த பிரச்சனைங்கிறது லெபனானுக்குள்ள தீவிரமா கூர்தீட்டப்பட்டுக்கிட்டே இருந்தது. மேற்கத்திய தரப்பால பெரிய அளவுக்கு கூர்தீட்டப்பட்டுக்கிட்டே இருந்தது. ஏன்னா லெபனான்ங்கிறது ஒரு பிளவுபட்ட நாடு. அந்த நாட்டுக்குள்ள பல செக்டேரியன் டிவிஷன்ஸ் இருக்கு. ஹெஸ்புல்லாவுக்கு எதிரணிகள் பல அணிகள் இருக்கிறாங்க. செக்டேரியன் வைஸா வந்து பெரிய அளவுக்கு எதிர்ப்புகள் இருக்கு ஹெஸ்புல்லாவுக்கு. அவங்கள எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தினா மட்டும்தான் லெபனானுடைய சாவர்னிட்டியை பாதுகாக்க முடியும். அந்த இடத்துலதான் ஹெஸ்புல்லாங்கிறது அந்த மக்களினுடைய ஒற்றுமையை வந்து குலைச்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா வேலை பார்த்தது. அதற்காகத்தான் சையத் ஹசன் நஸ்ரல்லா ஆரம்பத்திலேயே சொன்னாரு, இது நமக்கான போர். இது ஹியூமன் வேல்யூ, ஹியூமன் பிரின்சிபலுக்காக நம்ம நடத்துற போர் மட்டும் கிடையாது. இது நமக்கான போர், நம்மளுடைய பாதுகாப்புக்கான போருங்கிறத ஆரம்பத்திலேயே தெளிவுபடுத்தினாரு. ஸோ இப்போ ஹெஸ்புல்லாங்கிற அமைப்பு இங்க இருக்கிறதுக்கான அடிப்படை நோக்கம் என்னன்னா, லெபனானுடைய சாவர்னிட்டியை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த ஹெஸ்புல்லாங்கிற அமைப்பு அந்த நாட்டுல இருக்கு. இப்போ அவங்க சாவர்னிட்டியை பாதுகாக்கணும். சாவர்னிட்டியை பாதுகாக்கணும்னா லெபனானுடைய மண்ணுல அந்நியர்கள் வந்துடக்கூடாது, ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. அதற்காக தான் அந்த அமைப்பு அங்க இருக்கு. இப்போ ராணுவ ரீதியான ஆதிக்கத்தை செலுத்துறதுக்காக இஸ்ரேல் வந்து இந்த அக்டோபர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் தன்னுடைய திட்டமிடலை பண்ண ஆரம்பிச்சது. நீங்க வந்து ஆரம்பத்திலே பார்க்கலாம். அக்டோபர் 10ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் தாக்குதல் நடந்துருச்சு. அக்டோபர் 10ஆம் தேதி ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான போரை வந்து தொடுக்கிறதுக்கு அன்னைக்கு இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சரா இருந்த யுவாவ் கலாண்ட் அன்னைக்கே வந்து ப்ரப்போசல் கொடுத்தாரு. நம்ம உடனடியா இங்க நடத்துற போர் மட்டும் கிடையாது, ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான போரையும் நம்ம உடனடியா ஆரம்பிக்கணும். ஏன்னா இதை விட, அதாவது ஹமாஸை விட நமக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கிறது ஹெஸ்புல்லா தான், வடக்கு பகுதி தான்.
அதனால அவங்களுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கணும்னு சொன்னாரு. ஆனா அன்னைக்கு வார் கேபினட் அதை நிராகரிச்சிருச்சு. நெத்தன்யாகு இம்பல்சிவா, தனக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்புக்கு இம்பல்சிவா எமோஷனலி டிசிஷன் எடுத்தாரு. காசாவுக்கு எதிரான போரை தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அவங்க தான் நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்திட்டாங்க. அவங்கள அழிச்சு ஒழிச்சா மட்டும்தான் வந்து அடுத்த கட்டத்தை பத்தி நம்ம யோசிக்க முடியும் அப்படிங்கிற நிலையில தான் வந்து அவர் இந்த முடிவு எடுத்தாரு, காசாவுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கணும்ட்டு. இப்போ இது எப்போ கெலாண்ட் வந்து வெளிப்படுத்தினாருன்னா, சமீபத்துல ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான போரை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தன்யாகுவினுடைய டீம் வந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது யுவாவ் கெலாண்ட் என்ன சொன்னாரு, இந்த போருங்கிறது ரேஷனலான விஷயம் கிடையாது, இந்த மாதிரியான போருக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. ஏன் சொன்னாருன்னா, இன்னைக்கு அதற்கான கள சூழல் இல்ல. நம்மளுடைய மிலிட்டரி காசால மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திச்சிருக்கு. இந்த இடத்துல நம்ம இன்னொரு ஃப்ரண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா நம்மளால அதை எதிர்கொள்ள முடியாது. அதனால நான் அன்னைக்கே சொன்னேன். அப்பவே வந்து நீங்க தாக்குதலை நடத்தியிருந்தா, ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான தாக்குதலை அன்னைக்கே நம்ம ஆரம்பிச்சிருந்தோம்னா மிகப்பெரிய பாதிப்புகளை அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்க முடியும். நம்ம வெற்றி அடையறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனா அன்னைக்கு நீங்க மறுத்துட்டீங்க. இன்னைக்கு வந்து நீங்க சொல்றீங்க போரை வந்து நடத்தணும்ட்டு. இது கம்ப்ளீட்டா முட்டாள்தனமான முடிவு. இந்த முடிவு வந்து நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் பெரிய அளவுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணாரு. ஆனா கடைசியா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த இந்த பேஜர் தாக்குதல், இந்த தலைவர்களுக்கு எதிரான தாக்குதல் மூலமா வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அவரு வந்து ஒத்துக்கிட்டு அவரும் வந்து வெற்றி அடைய முடியும்னு நினைச்சுக்கிட்டு தான் வந்தாரு. ஸோ இது வந்து ஏன் சொல்றேன்னா, இந்த போரு அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸுக்கு எதிரான போரா மட்டும் ஆரம்பிச்சிருக்காது. இது வைஸா திங்க் பண்ணியிருந்தாங்கன்னா, ஒருவேளை வந்து நெத்தன்யாகு இம்பல்சிவ் டிசிஷன் எடுக்கலன்னா, இது ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான போராவும் ஆரம்பத்திலேயே வந்து ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதை தடுக்கிறதுக்கான போரா தான் ஹெஸ்புல்லா வந்து ஆரம்பத்திலேயே இந்த போரை வந்து நடத்துனுச்சு. ஸோ இவ்வளவு காலம் அவங்க காசாக்குள்ள மிகப்பெரிய இழப்புகளை சந்திச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு போய் 2 மாதத்துக்கு முயற்சிக்கு அப்புறம் வந்து அவங்க கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆயிட்டாங்க கிரவுண்ட் இன்வேஷன்ல. அவங்களால கிரவுண்ட் இன்வேஷன் பண்ண முடியல. கம்ப்ளீட் ஃபெயிலியர், அட்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதுல என்ன தெளிவுபடுத்தி இருக்குன்னா, ஹெஸ்புல்லா தன்னுடைய சாவர்னிட்டியை பாதுகாத்திருக்கு. அதாவது லெபனானுடைய சாவர்னிட்டியை பாதுகாத்துருச்சு ஹெஸ்புல்லா. அப்போ ஹெஸ்புல்லாவினுடைய அடிப்படைங்கிறது லெபனானுடைய சாவர்னிட்டியை பாதுகாக்கிறது தான். ஸோ ஹெஸ்புல்லா தன்னுடைய எய்ம், தன்னுடைய நோக்கத்துல எந்த வகையிலையும் விட்டு கொடுக்காம தன்னுடைய சாவர்னிட்டியை பாதுகாத்திருக்கு. ஸோ அதற்காக தான் இந்த அமைப்பு அங்க இருக்கு. அதை வந்து வெற்றியா தான் அவங்க பாக்குறாங்க. அதுதான் நம்ம சொல்றோம், அது வந்து அவங்களுக்கு வெற்றி அப்படின்ட்டு. இன்னொரு பக்கத்துல இதை நீங்க ஓவராலா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஒட்டுமொத்த இனப்படுகொலை போர், இஸ்ரேலுக்கு இருக்கிற பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இது வந்து இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தோல்வி. ஏன்னா இஸ்ரேல் இந்த பகுதியில இருக்கக்கூடிய தன்னுடைய எதிர் அணிகள், அது இராணுவ அமைப்புகள் எல்லாத்தையும் அழித்தொழிக்கணுங்கிறது மட்டும் இல்ல, அவங்க இதுக்கப்புறம் நமக்கு எதிரா இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில ஈடுபடுறதுக்கு யோசிக்க கூட கூடாது, அந்த மக்கள் அதற்கு அனுமதியை வழங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிரதான நோக்கம். அதை தான் வந்து அவங்க டிட்டரன்ஸா பாக்குறாங்க. அந்த பின்னணியில தான் இனப்படுகொலை போரை வந்து கட்டமைச்சாங்க. இப்ப இனப்படுகொலை போர் நடந்ததுக்கு அப்புறம் காசால இருக்கிற மக்கள் மீண்டும் இந்த மாதிரியான ஒரு தாக்குதலுக்கு அனுமதிப்பாங்களா அங்க இருக்கிற அமைப்புகளை அப்படிங்கிற இடத்தை நோக்கி தான் வந்து அவங்க சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. அதற்காக தான் இனப்படுகொலை போரை கட்டமைச்சாங்க. இப்போ அந்த இதுல இருந்து அவங்க எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, காசால இருக்கிற மக்கள் இன்னும் ஸ்டெட்ஃபாஸ்டா இருக்கிறாங்க. இன்னும் அவங்க அவங்க வந்து இஸ்ரேல் ஆர்மி வந்து வெளியேற சொன்னா கூட வந்து வெளியேறாம தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால இன்னும் வந்து அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் போல. ஏன்னா இது 75 ஆண்டுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை. அந்த மக்கள் எங்கேயும் போறதுக்கான வழி கிடையாது. அவங்களுடைய சொந்த இடம். அதனால அங்கிருந்து வெளியேற மாட்டாங்க. அதனால அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் கம்ப்ளீட்டா இருக்கு. அது வந்து தோல்வி அடைய முடியாது. ஏன்னா இஸ்ரேல்னால வெற்றி அடையறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த மக்கள் இருக்கிற வரைக்கும் இஸ்ரேலுடைய நோக்கம் வந்து வெற்றி அடையாது. அதே மாதிரிதான் லெபனானுக்குள்ளயும். லெபனான் மக்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்க, 24 மணி நேரத்துக்குள்ள திரும்ப வந்து அந்த தெற்கு கிராமங்களுக்கு போயிட்டாங்க. இப்ப அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹெஸ்புல்லா எங்களை பாதுகாத்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஹெஸ்புல்லா எங்களுடைய இடங்களை பாதுகாத்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஹெஸ்புல்லா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாவே வெற்றி தான் அது.
ஏன்னா அவங்கள பாதுகாக்கிறதுக்காக தான் ஹெஸ்புல்லா இருக்கு. அவங்களுடைய இடத்த பாதுகாக்கிறதுக்காக தான் ஹெஸ்புல்லா இருக்கு. இன்னைக்கு இஸ்ரேல் இவ்வளவு பெரிய ராணுவத்த வச்சிருக்கு. உலக நாடுகளுடைய ஆதரவு இருக்கு. அமெரிக்காவினுடைய ரெகுலரான வெப்பன் சப்ளை வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஜிபியு பங்கர் பஸ்டர் பாம்ஸ் வந்து ரெகுலரா குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அத வந்து ஒவ்வொரு இடங்கள்லயும் போட்டுக்கிட்டே இருக்கு இஸ்ரேலு. இருந்தாலும் ஹெஸ்புல்லாவ ராணுவ ரீதியா எதிர்கொள்ள முடியல. ஹெஸ்புல்லாவினுடைய ராக்கெட்டுகள தடுக்க முடியல. ஹெஸ்புல்லாவினுடைய மிசைல்கள தடுக்க முடியல. ட்ரோன்கள தடுக்க முடியல. நெத்தன்யாகுவினுடைய வீடு வரைக்கும் ட்ரோன் போகுது. யுவாவ் கலாண்டினுடைய வீடு வரைக்கும் போகுது. அதேபோல கடைசியா நடந்த அந்த 51 தாக்குதல்கள் ஒரே நாள்ல 52 தாக்குதல்கள் நடந்த நாள்ல, இவங்களுடைய ராணுவ அதாவது ஏர்ஃபோர்ஸ் மேஜர் ஒருத்தனுடைய வீட்ல வந்து தாக்குதல் நடத்தி, அதுல அக்யூரேட்டா தாக்கிட்டதா ஹெஸ்புல்லா வந்து தன்னுடைய அறிக்கையில வெளிப்படுத்தியிருக்கு. அது இப்பதான் சமீபத்துல தான் வெளிப்படுத்தியிருக்கு. நேத்து தான் வெளிப்படுத்தியிருக்கு. என்னன்னா, பெரிய அளவுக்கு இழப்புகள இஸ்ரேல் சந்திச்சிருக்கு. அதுபோல டெல் அவீவ் நகரத்துல பல இடங்கள்ல தாக்குதல் நடத்தியிருக்கு. ஹைஃபா வந்து கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு டெசர்ட் பண்ணியிருக்கு. அதாவது எந்த இயல்பான வாழ்க்கையும் இல்லாத அளவுக்கு மாத்தியிருக்கு. ஸோ இவ்வளவும் மாத்தி அச்சுறுத்தல உருவாக்கி தன்னுடைய டிட்டரன்ஸ உறுதிப்படுத்தியிருக்கு. ஒரு சாதாரண அமைப்பு. ஒரு ராணுவம் கிடையாது. ஒரு நாட்டினுடைய ராணுவம் கிடையாது. இவ்வளவு பெரிய மான்ஸ்டரஸ் ஆர்மி, சொஃபஸ்டிகேட்டட் டெக்னாலஜி வச்சிருக்கக்கூடிய ஆர்மி, உலகத்தினுடைய ஹிஜோமோனிக் கண்ட்ரீஸினுடைய உதவி வந்து இருக்கு. எப்ப கேட்டாலும் என்ன உதவி வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கக்கூடிய நாடுகள் தான் வந்து மேற்கத்திய நாடுகள். அவ்வளவு பவரையும் வச்சுக்கிட்டு ஹெஸ்புல்லா கிட்ட 2 மாசம் களத்துல போய் வெற்றி அடைய முடியாம, கடைசியா வந்து ஒரு கட்டத்துல அவங்களால முடியாத பட்சத்துல வந்து ஒரு சீஸ்ஃபயர வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த சீஸ்ஃபயரின் மூலமா அவங்க என்ன அடுத்த கட்டமா முயற்சி பண்ண போறாங்கன்னா, தங்கள வந்து மீண்டும் தயார்படுத்தி தங்களுடைய ஆர்மி வந்து டிமோரலைஸ் ஆயிருக்கு. மிகப்பெரிய இழப்புகள சந்திச்சிருக்கு. அவங்களெல்லாம் திரும்ப டிமோரலைஸ்ல இருந்து போனதுல இருந்து மோரல் பூஸ்ட் குடுக்கணும். அதேபோல தங்களுடைய வெப்பனரி சிஸ்டம் வந்து பெரிய அளவுக்கு பழுதுபட்டிருக்கு. அதெல்லாம் வந்து சரி பண்ணணும். அதெல்லாம் சரி பண்றதுக்கு அமெரிக்காவினுடைய உதவி தேவை. அப்ப அதெல்லாம் வந்து சரி பண்ணி இன்னும் பாம்கள் நெறைய வந்து எல்லா உதவிகளும் வந்ததுக்கு அப்புறம் D9 புல்டோசர்ஸ் பெரிய அளவுக்கு வீழ்ச்சிகள சந்திச்சிருக்கு. ஏன்னா, அது காசாக்குள்ள பெரிய அளவுக்கு D9 புல்டோசர்ஸ் வந்து வீழ்த்தப்பட்டிருக்கு. கேட்டர்பில்லரோட D9 புல்டோசர்ஸ். அதேபோல மெர்கவா டேங்க்ஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த 60 நாள் போர்ல 59 டேங்குகள் வந்து இழந்திருக்காங்க லெபனான்ல மட்டும். ஸோ இதெல்லாம் வந்து திரும்ப மீண்டும் வந்து அவங்களுடைய ஆர்சனல்ல வந்து கெப்பாசிட்டிய உயர்த்தணும். இன்னும் பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்துறதுக்கான கெப்பாசிட்டிய உயர்த்தணும். அதற்கான தயாரிப்பு காலம் தேவைப்படுது. மிலிட்டரி வந்து பெரிய அளவுக்கு சோர்வடைஞ்சிருக்கு. அத திரும்ப வந்து தயார்படுத்தணும், ரெஃப்ரெஷ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு மீண்டும் வந்து போரை நடத்தலாங்கிறது தான் அமெரிக்க மேற்குலக இஸ்ரேலினுடைய நோக்கம். இந்த இந்த சீஸ்ஃபயர் கொண்டு வந்ததுக்கான அடிப்படை நோக்கங்கிறது அதுதான். அதே நேரத்துல ஹெஸ்புல்லாவுக்கு ஆயுத சப்ளைங்கிறது எங்கிருந்து வருது? ஈரான்ல இருந்து வருது. உறுதியா தெரியும் ஈரான்ல இருந்து வருது. அது எங்கிருந்து வருதுன்னா, எந்த வழியா வருதுன்னா, சிரியா வழியா வருது. அப்போ சிரியால இருந்து வெப்பன் சப்ளை ஹெஸ்புல்லாவுக்கு வர்ற வரைக்கும் நம்மளால ஹெஸ்புல்லாவை எதிர்கொள்ள முடியாது. அப்படிங்கிற இடத்துல தான் இந்த சீஸ்ஃபயர கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த சீஸ்ஃபயர கொண்டு வந்துட்டு அவங்களுடைய அடுத்த கட்ட முயற்சி எங்க போயிருக்குன்னா, சிரியாவுல தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சிரியாவுல சிரியாவுல கிளர்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற படைகள், அதாவது நீங்க அத வெளிப்படையா சொல்லலாம். அது வந்து தீவிரவாத அமைப்புகள். அந்த தீவிரவாத அமைப்புகள தூண்டி, இந்த சீஸ்ஃபயர் வந்த அடுத்த ஒரு சில மணி நேரங்கள்ல சிரியா மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. பெரிய அளவுக்கு ரஷ்யன் ஆபீசர் ஒருத்தர் இறந்து போயிருக்கிறாரு. ஈரானியன் IRGC கமாண்டர் ஒருத்தர் இறந்து போயிருக்கிறாரு. பெரிய அளவுக்கு தாக்குதல் வந்து அந்த தீவிரவாத அமைப்பின் மூலமா இட்லிப்ல இருந்து தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கு. அதற்கு துருக்கியினுடைய உதவிங்கிறது முழுமையா இருக்கு. அந்த அமைப்புகளுக்கு துருக்கி வழியா தான் வந்து அவங்க வராங்க. அப்படிதான் வந்து அங்க சண்டை நடக்குது. இட்லிப்ல இருந்து அலப்போல வந்து தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னா, ஹெஸ்புல்லாவுக்கு வந்துகிட்டு இருக்கிற அந்த ஆயுத வரத்துங்கிறது தடைப்படணும். அப்போ அதுக்கு சிரியால இருந்து தான் அது வருது. அந்த வழிய அடைக்கணும்னா, சிரியால மிகப்பெரிய நெருக்கடிய உருவாக்கணும். பஷர் அல் ஆசாத வந்து வெளியேத்தணும். அத வெளியேத்தினா மட்டும்தான் ஹெஸ்புல்லா வந்து எதிர்கொள்ள முடியும். அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க இந்த காய் நகர்த்தல்கள்ல ஈடுபடுறாங்க. இப்ப இதெல்லாம் என்னத்த சொல்லுதுன்னா,
ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான தாக்குதலை இன்னும் மூர்க்கத்தனமா ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு கால அவகாசம் அவங்களுக்கு தேவைப்படுது. அதற்காக இந்த சீஸ்ஃபயரை கொண்டு வந்திருக்காங்க. அதே நேரத்துல நீங்க ஹெஸ்புல்லாவினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா, ஹெஸ்புல்லா இந்த லோக்கல்ல இருக்கிற இந்த எதிர்ப்பணிங்கிறது பெரிய அளவுக்கு பிரச்சாரங்களை கட்டமைக்குது. அதுக்கு அமெரிக்காவினுடைய என்ஜிஓஸ் வந்து பெரிய அளவுக்கு ஒர்க் பண்றாங்க. அதே போல அமெரிக்காவினுடைய மேற்கத்திய நாடுகளினுடைய தூதரகங்கள் வந்து பெரிய அளவுக்கு ஒர்க் பண்றாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த உள்நாட்டுக்குள்ள ஒரு முரண்பாடை வந்து தீவிரப்படுத்துறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. அதை தான் வந்து அவங்க லெபனான் ஆர்மியினுடைய சீஃபா இருக்கக்கூடிய ஜோசப் அயோன்ங்கிற ஒருத்தரை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்க ப்ரமோட் பண்ணாங்க. என்னன்னா அவங்களுக்குள்ள ரிஃப்ட்டை உருவாக்குறது தான் அதனுடைய நோக்கம். உள்நாட்டுக்குள்ள ஒரு உள்நாட்டை போரை உருவாக்குறது தான் நோக்கம். இப்போ உள்நாட்டு போரை உருவாக்குறது ஒரு பக்கம் நோக்கமா இருக்கும்போது, அதை எதிர்கொள்ள வேண்டிய இடத்துல இந்த மக்கள் இந்த சஃபரிங்ல இருந்து வெளியில வந்தா மட்டும்தான் நமக்கு ஆதரவான சக்திகளா இருப்பாங்க. இந்த பிளவை வந்து எதிர்கொள்றதுக்கு நமக்கு சரியான நேரம் கிடைக்கும் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து ஹெஸ்புல்லாவும் இதை அணுகுது. ஏன்னா இந்த பிளவுங்கிறது உருவாயிடுச்சுன்னா இது மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு பாதிப்பா போகும். உள்நாட்டு போர் வந்துச்சுன்னா நம்மளால வெளியில இருந்து வர்ற இந்த ஜைனிஸ்டினுடைய ஆர்மியை வந்து நம்மளால எதிர்கொள்ள முடியாது அப்படிங்கிற இடத்துல தான் அவங்களுக்கு இதுக்கு ப்ளே பண்ண வேண்டிய நிலையில இருக்கிறாங்க. இப்போ உள்நாட்டில இருந்து ஒரு நெருக்கடி வருது, போர் நிறுத்தங்கிறது வாய்ப்பு இருக்கு, அமெரிக்கா திணிக்குது அந்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. அதே போல பிரான்ஸ் வந்து அந்த வாய்ப்பு, ஏன்னா பிரான்ஸுக்கு பெரிய அளவுக்கு ஹோல்டு இருக்கு. நம்ம தோழர்கள் நம்ம பேசுறத பார்த்துக்கிட்டு இருக்கிற தோழர்களுக்கு தெரியும் லெபனானுக்குள்ள எந்த அளவுக்கு பிரான்ஸுக்கு ஹோல்டு இருக்குன்னு. ஏன்னா பிரான்ஸ் வந்து முன்னாள் காலனிய சக்தி, லெபனானுடைய முன்னாள் காலனிய சக்தி. ஸோ அதனால அவங்களுக்கு இன்னமும் லெவரேஜ் இருக்கு. அவங்க மத அடிப்படையிலையும் லெவரேஜ் வச்சிருக்கிறாங்க. கிறிஸ்டியானிட்டி கம்யூனிட்டி கூட நல்ல தொடர்புல இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கு. அதனால அவங்க என்ன பண்றாங்க, இந்த பிளவுகளை உருவாக்குறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. உள்நாட்டு போரை உருவாக்குறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. இப்ப இதை எதிர்கொள்ள வேண்டிய இடத்துல தான் ஒரு சீஸ்ஃபயர் வாய்ப்பு வரும்போது அதை கம்ப்ளீட்டா நிராகரிக்க முடியாத இடத்துல தான் ஹெஸ்புல்லா வந்து அதை அக்ரி பண்ண வேண்டிய நிலையில இருக்கு. ஆனா இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா தோழர்களுக்கும் வந்திருக்கிற அந்த சந்தேகம்ங்கிறது காசா ஃப்ரண்ட்டுக்கு சப்போர்ட்டிவ் ஃப்ரண்ட்டா தானே வந்து ஹெஸ்புல்லா வந்துச்சு. இன்னைக்கு போர் நிறுத்தத்தின் மூலமா காசா ஃப்ரண்ட்டுக்கும் இவங்களுக்கும் இருந்த அந்த தொடர்பு, தாக்குதல் தொடர்புங்கிறது முறிஞ்சு போச்சு இல்ல. அப்ப இது தோல்வி தானே அப்படிங்கிற பின்னணியில பாக்குறாங்க. ஆனா இதுல என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, இதுவரைக்கும் ஹெஸ்புல்லா நேரடியா இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பத்தி எதுவுமே பேசல. இதுவரைக்கும் அபிஷியலான ஸ்டேட்மெண்ட் விடல. நாங்க ஒத்துக்கிட்டோம்னு சொல்லல, இல்ல நிராகரிச்சிட்டோம்னு சொல்லல, எதுவுமே சொல்லல. இப்ப அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இது ஒரு ஃப்ரோசன் கான்ஃபிளிக்டா போயிருக்கு. என்னன்னா இது முழுமையான சீஸ்ஃபயர் வந்து நடக்கல இன்னும். ஏன்னா லெபனான் அரசாங்கம் போன முறை பேசும்போது நான் தவறுதலா சொல்லிட்டேன், ஹெஸ்புல்லாவுக்கும் லெபனானுக்கும் நடந்த ஒப்பந்தம்னு. ஆக்சுவலா நடந்தது லெபனான் அரசாங்கத்துக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த ஒப்பந்தம் தான். இதுல ஹெஸ்புல்லாங்கிறது பார்ட்டியே கிடையாது. அதுதான் நம்ம சொன்னோம், ஏன் ஹெஸ்புல்லா வந்து லெஜிட்டிமைஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து லெபனான் அரசாங்கத்திற்கு கூட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறத பத்தி நேற்றுக்கு முழுமையா பேசியிருந்தோம். அதுல ஹெஸ்புல்லா வந்து பார்ட்டியே கிடையாது. லெபனான் அரசாங்கத்திற்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த இது அமைதி உடன்படிக்கை தான் இப்ப நடந்ததுங்கிறது. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் தான் நடந்திருக்கு. ஹெஸ்புல்லா இதுல எந்த பார்ட்னரும் கிடையாது. ஆனா ஹெஸ்புல்லா லோக்கல்ல இருக்கக்கூடிய லெபனான் அரசாங்கத்திற்கு விசுவாசமா இருக்குது. என்னன்னா அவங்க சொல்றத அக்செப்ட் பண்ணிருக்கு. ஏன்னா அவங்க சொல்றாங்க இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு, இதுதான் லெபனானுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வலியுறுத்தும் போது அத ஒரு முக்கியமான பார்ட்னரா இருக்கக்கூடிய, ஏன்னா அரசியல் பார்ட்னரா இருக்கக்கூடிய கட்சி வந்து ஹெஸ்புல்லா. ஸோ அதனால அதை எடுத்த எடுப்புல நிராகரிக்க முடியாத இடத்துல தான் வந்து இதை அக்ரி பண்ணியிருக்கிறாங்க. சரி, ஓகே, நீங்க சொல்றீங்க, நாங்க ஏத்துக்கிறோம். போர் நிறுத்தத்தை வந்து நாங்க எதுவும் தாக்குதல் நடத்தாம இருக்கிறோம். ஏன்னா இஸ்ரேலுங்கிறது எப்பவுமே போர் நிறுத்தத்தை மீறக்கூடிய ஒரு நாடு. அது அதனுடைய நோக்கமே வந்து நம்மளை ஆக்கிரமிப்பு பண்றது தான். வெறும் பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான போர் மட்டும் இது கிடையாது, நமக்கு எதிரான போரும் தான். அதனால அவங்களுடைய முழுமையான நோக்கங்கிறது நம்மளை ஆக்கிரமிப்பு பண்றது தான். ஸோ அதை பண்ணுவாங்க. நீங்க சொல்றீங்க, நீங்க வந்து அவங்க பண்ண மாட்டாங்க, அமெரிக்கா உத்தரவாதம் கொடுக்குது, பிரான்ஸ் உத்தரவாதம் கொடுக்குது, அவங்க வந்து பண்ண மாட்டாங்க, நம்ம மக்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கங்கிறத நீங்க சொல்றீங்க. அதை நான் ஏத்துக்கிறேன்.
பார்க்கலாம். ஆனா நாங்க எப்பவுமே விஜிலண்டா இருப்போம், பார்ப்போம். ஒருவேளை நீங்க பண்றது சரியில்ல, நீங்க தவறு அப்படிங்கிறப்ப, நாங்க வந்து முழுமையா எங்களுடைய பணிய வந்து நாங்க ஆரம்பிப்போம். அப்படிங்கிற இடத்துல தான் இன்னைக்கு மௌனம் காக்குறாங்க. எந்த அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் வெளியிடல. இதே பின்னணியில தான் இன்னைக்கு ஹெஸ்புல்லாவினுடைய எம்பியும் சொல்லியிருக்கிறாரு. இது வந்து லெபனான் அரசாங்கம் எங்களுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முழு பொறுப்பாளி லெபனான் அரசாங்கம் தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, காசா ஃப்ரண்ட்டுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற அந்த தொடர்பு துண்டிச்சிட்டது அப்படின்னு சொல்றதுங்கிறது ஏற்புடையது இல்ல. அது ஒரு தற்காலிகமான ஒரு 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 முயற்சியா தான் வந்து லெபனான் அரசாங்கம் எடுத்த முன்னெடுப்ப இவங்க ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது முழுமையானது கிடையாதுங்கிறத தெளிவுபடுத்துறாங்க. இப்ப இது என்னன்னா, இது கம்ப்ளீட் சீஸ்ஃபயர் கிடையாது. ஹெஸ்புல்லாவை பொறுத்தவரையில இது ஃப்ரோசன் கான்ஃபிளிக்ட். இது வந்து கம்ப்ளீட்டா அப்படியே நின்றுருக்கு. இப்போ ஷூட்டிங் மட்டும் அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கு. இதுக்கு மேல எப்ப ஆரம்பிக்கும் என்னங்கிறதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இது எதிரணி எப்படி இயங்குறாங்கங்கிறத பொறுத்து வந்து இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இவங்க தாக்குதல் நடத்தணும்னா தாக்குதல் நடத்துவாங்க. அதுக்காக தான் வந்து என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சொசைட்டிங்கிறது கூப்பிட்டாலும் அந்த கம்யூனிட்டி வரல. அந்த செட்டிலர் கம்யூனிட்டி அந்த வடக்கு பகுதிக்கு நான் வரவே மாட்டேங்குது. இப்பவும் வந்து அரசாங்கம் அழைப்பு விடுக்குது. ஆனா அவங்க வரமாட்டேன்றாங்க. அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா ஹெஸ்புல்லா திடீர்னு தாக்குதல் நடத்துனுச்சுன்னா, பெரிய அளவுக்கு நமக்கு இழப்பு ஏற்படும். அதனால அச்சத்துல இருக்கிறாங்க. அவங்க இன்னும் வர்றதுக்கு தயாரா இல்ல. ஸோ இவங்க வந்து இன்னும் ஹெஸ்புல்லா அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. இது ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த உடன்படிக்கை கிடையாது. இது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த உடன்படிக்கை. ஸோ அந்த பின்னணியில தான் ஹெஸ்புல்லா எதுவுமே பேசாம இருக்கிறாங்க. அவங்க தாக்குதலை தற்காலிகமா நிறுத்தி இருக்கிறாங்க. அவ்வளவுதான் பண்ணியிருக்காங்களே தவிர, அவங்க வந்து நாங்க சீஸ்ஃபயரை ஒத்துக்கிட்டோம், இல்ல சீஸ்ஃபயர் சரியானது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே சொல்லல. ஸோ அதுல இருந்தே கிளியரா தெரியுது. அவங்க வந்து ரொம்ப கிளியரா இருக்கிறாங்க. இது வந்து அடுத்து ஏன்னா இன்னைக்கு இந்த 2 நாட்கள்ல லெபனான் ராணுவம் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. ஆ இந்த 2 நாளுமே பல இடங்கள்ல இஸ்ரேல் வந்து சீஸ்ஃபயரை வயலேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத லெபனான் அரசாங்கம், லெபனான் ராணுவம் வந்து தெளிவுபடுத்தியிருக்கு. அத கன்சர்ன் அத்தாரிட்டிக்கு நாங்க சொல்லிட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா எப்பவுமே இஸ்ரேல் வந்து எப்பவுமே இந்த மாதிரியான அமைதி உடன்படிக்கைகளை மதிச்சது கிடையாது. அது சர்வதேச விதிகளையே மதிக்கிறது கிடையாது. சர்வதேச நாடுகளை மதிக்கிறது கிடையாது. சர்வதேச அமைப்புகள் எதையுமே மதிக்கிறது கிடையாது. ஸோ அதனால இதையும் மதிக்க மாட்டாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அமைதி காக்குறாங்க. ஏன்னா நம்மளே பிரச்சனையை உருவாக்கிட்டதா ஒரு கட்டு கதை வந்து உருவாக்கப்படுது. அது மக்கள் மத்தியில விதைக்கப்பட்டுச்சுன்னா நமக்கு எதிரானதா திரும்புங்கிறதுனால ஹெஸ்புல்லா அமைதியா இருக்கிறாங்களே தவிர, போர் இன்னும் முடிவுக்கு வந்துட்டதா தெரியல. எப்ப வேணாலும், என்ன வேணாலும் நடக்கும். அதனால காசா ஃப்ரண்ட்டுக்கும் இவங்களுக்கும் இருந்த தொடர்பு முழுமையா துண்டிக்கப்பட்டுருச்சா அப்படின்னா, அதுதான் வந்து அமெரிக்காவினுடைய நோக்கமா இருந்தது. அதுதான் நெத்தன்யாகுவினுடைய நோக்கமா இருந்தது. அந்த நோக்கம் வந்து நிறைவேறாதுங்கிறது தான் அ ஹிஸ்புல்லா தரப்பு இதுவரைக்கும் தெளிவுபடுத்தியிருந்தது. ஸோ அதனால ஒருவேளை வந்து இது தற்காலிகமானது அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம நேத்து சொன்னோம். கெட்டாயிப் ஹிஸ்புல்லா ஈராக்ல இருந்து ஒரு தகவல சொல்லியிருக்கிறாங்க. ஹெஸ்புல்லாவுக்கு பதிலா வேற அமைப்புகள் தாக்குதல தீவிரப்படுத்துவாங்க அப்படிங்கிறத. இன்னைக்கு யமனுடைய அன்சாருல்லா அமைப்பினுடைய தலைவர் வந்து பேசியிருக்கிறாரு அல்-குர்தி. அவரு என்ன சொல்லியிருக்கிறாரு, அ ஹெஸ்புல்லாவுக்கு அ ஹெஸ்புல்லா கிட்ட மிகப்பெரிய தோல்விய வந்து சந்திச்சிருக்கு இஸ்ரேல் அப்படிங்கிறத பேசியிருக்கிறாரு. அதேபோல எங்களுடைய அழுத்தத்த வந்து இன்னும் தீவிரப்படுத்துவோம் அப்படிங்கிறதையும் பேசியிருக்கிறாரு. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த ஆதிக்க சக்திகளினுடைய தோல்விங்கிறது ஒரு இன்சிடென்ட்ல தோல்வி அடையறதில்ல. அது தொடர்ச்சியான தோல்விகள சந்திச்சு, ஒரு கட்டத்துக்கு மேல இதற்கு மேல நம்மளால எதிர்கொள்ள முடியாது அப்படிங்கிற இடத்துல தான் அது கம்ப்ளீட்டா தோல்விய வந்து ஒப்புக்கொள்ளும். அப்படிங்கிற இடத்துல தான் வந்து அது வரும். அததான் வந்து இவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது சிறு சிறு வெற்றிகள் சேருது. இன்னைக்கு ஹெஸ்புல்லாவுக்கு எதிரா இவங்களால போர் நடத்தி வெற்றி அடைய முடியல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தோல்வி இஸ்ரேலுக்கு. இது ஒரு இது ஒரு அடிஷனலான தோல்வி. டாக்டிக்கலான தோல்வி. இப்ப இந்த தோல்விகள் எல்லாம் அக்குமுலேட் ஆகி கடைசியா வந்து ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளுக்கு வெற்றிய குடுக்கும். ஸோ அததான் வந்து நம்ம சொல்றோம். இது வந்து ஒரு இடத்துல ஒரு தோல்வியில இந்த என்டிட்டி போயிட போறதில்ல. இந்த ஆதிக்கம் வந்து முடிவுக்கு வந்துற போறதில்ல. தொடர் தோல்விகள் மூலமா தான் வந்து இந்த ஆதிக்கம் வந்து முடிவுக்கு வரும். அந்த தொடர் தோல்விகள்ல
ஒரு கூடுதலான தோல்வியா தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆர்மி ஒரு நான் ஸ்டேட் ஆக்டரா இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு கிட்ட தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அதை வந்து அவங்க மறுத்தாலும் அதுதான் உண்மை. அதுதான் சர்வதேச அரங்குல பிரதிபலிக்குது. அதுதான் போரியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதுதான் பொலிட்டிக்கல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதுதான் உண்மை. அதனால வந்து இது ஒரு தோல்வி. இன்னொரு பக்கத்துல சர்வதேச அரங்குல மக்கள் மத்தியில மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு இந்த நாடு. இது ஒரு ஆக்குபேஷன் ஃபோர்ஸ்ங்கிறத எல்லாருமே இன்னைக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஒரு இனப்படுகொலை பண்ணுதுங்கிறத எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பொருளாதார இழப்புகளை மிகப்பெரிய அளவுக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்கு. சர்வதேச நாடுகள் ஐசோலேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நாட்டுல முதலீடுகள் சுத்தமாவே நின்னு போச்சு. முதலீடுகள் பண்றத கம்ப்ளீட்டா நிறுத்திட்டாங்க எல்லாருமே. சோ இது எல்லா தோல்விகளும் இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தோல்வி. ஸோ இந்த தோல்விகள் எல்லாம் சேர்ந்து இது தன்னுடைய இருப்பை வந்து நிலைநிறுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது இந்த என்டிட்டி வந்து தோல்வி அடையும். அன்னைக்கு பாலஸ்தீன்ங்கிறது மலர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. ஓகே, ஓகே தோழர். நிறைய தகவல்கள் சொல்லிட்டீங்க. தோழர்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய தோழர்களுக்கு ஒரு நம்ம இந்த கான்ஃபிளிக்ட் போட்டிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நிறைய தோழர்களுக்கு அந்த இது இருந்துச்சு, தயக்கம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கிலேருந்து நிறைய பேர், நீங்க காலையிலேருந்து நிறைய பேர் வெவ்வேறு கருத்துக்கள் எழுதிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா நான் மேலோட்டமா பார்க்கறது, அதாவது வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற அரசியல் வேறையா இருக்கும். மேலோட்டமா வந்து ஒரு சில 1, 2 இது சாம்பிள் அல்லது வந்து ஒரு 6 மாசம், 1 வருஷ காலகட்டத்த வச்சு உலகம் முழுக்க வந்து மக்கள்கிட்ட ஒரு ப்ரொபகண்டா வந்து ஈஸியா பண்ணிக்கிட்டு இருந்துச்சு மேற்குலகம். அது என்ன அப்படின்னா, அ உலகின் மிகச்சிறந்த அ உளவுத்துறை வந்து சிஐஏவும், மொசாட்டும் அப்படின்றது சினிமா படங்கள் மூலமா வர்றது. அ ம இஸ்ரேல் நினைச்சா யாரையும் எங்க வேணாலும் என்ன போய் எல்லாம் பண்ணிரும் அப்படின்னு சொல்றத வந்து படத்துல சொல்லிட்டு இருந்தது. இஸ்ரேல்னா வந்து யாரும் நெருங்க முடியாத ஒரு நாடு அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் உடைச்சது. அது எல்லாத்தையும் நீங்க சொல்ற மாரி அக்டோபர் 7 உடைச்சது. அதன் பிறகு அது உடைச்சது எங்களால முடியும் அப்படின்றத கன்டின்யூ பண்ணி தன்னால ஹெஸ்புல்லா கொண்டு வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம சாதாரணமா வந்து பொழுதுபோக்குக்காக அரசியல் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் பேசுறத கவனிக்க முடியுது. இது வந்து இஸ்ரேல் அடி வாங்குனதால இதுக்கு மேல முடியல. போதும்டான்னு சொல்லி ஒதுங்கிருச்சு. அதுதான் இந்த போர் நிறுத்தம் அப்படின்னு அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது இத்தன நாள் எந்த ப்ரொபகண்டா வச்சு அமெரிக்கா, இஸ்ரேல் மாட்டிய நாடுகள் வந்து மக்கள ஏமாத்திட்டு இருந்தாங்களோ, இப்ப அதே போல ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் வந்து அவங்க எல்லாத்துக்கும் கண்ணுக்குள்ள காட்டிருச்சு வெளியில. இப்ப இதுல வந்து இந்த சீஸ்ஃபயர்ல வந்து தோழர்கள் 2, 3 பேர் கேட்டிருந்தாங்க. அதுல எத்தன அம்சங்கள் இருக்கு அப்படி இப்படின்னு. ஒரு 2, 3 விஷயத்த நான் சொல்லிறணும்னு நெனைக்கிறேன். முதல் விஷயம் நீங்க சொன்ன மாரி 4 நாடுகள் பிரான்ஸு, அமெரிக்கா, அ இஸ்ரேல், லெபனான். இந்த 4 நாடுகளும் சேர்ந்து மெக்கானிசம் அப்படின்ற ஒரு கட்டமைப்பின் கீழ தான் இத வந்து ப்ராசஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. 60 நாள் டைம் குடுத்து, 60 நாள்ல வந்து லிட்டானி ரிவர்ல இருந்து வடக்கு பக்கத்துல ஒட்டுமொத்தமா ஹிஸ்புல்லா தங்களுடைய எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உள்ள போயிரணும். அதேபோல ஒட்டுமொத்தமா லெபனான்ல இருந்து இஸ்ரேல் வந்து வெளியில போயிரும் அப்படின்றாங்க. இத வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது லெபனான் ஆர்மி. இது நமக்கு தெரியும், தோழர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயமா இப்ப என்ன பார்க்க வேண்டியதுன்னா, ம் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆர்மி சீஃப், இஸ்ரேலுடைய ஆர்மி சீஃப் நேத்தும் சரி, இன்னைக்கும் சரி என்ன சொன்னது, நீங்க வந்து அ இஸ்ரேல் எல்லையில இருக்கக்கூடிய லெபனான்லயே இஸ்ரேல் எல்லையில இருக்கக்கூடிய மக்கள் யாரும் வராதீங்க. அந்த எல்லையை நோக்கி மக்கள் வராதீங்க. அப்படின்னு சொல்லி ஒரு வரைபடத்த வாங்கி வரைஞ்சு காமிக்கிறாங்க. இதுல வந்து ஏற்கனவே எங்களுக்கு வந்து இதெல்லாம் எங்களுக்கு எங்களுக்கு இது இருக்கு. இந்த நாங்க வந்து உங்க மேல தாக்குதல் நடத்துறதுக்கு எங்களுக்கு வந்து இதுல வந்து சரத்துல இருக்கு ஒப்பந்தத்துல அப்படின்னு. ஆனா வந்து அப்படி இல்ல. என்ன அப்படின்னா, இந்த ஒப்பந்தம் போட்டது இல்லாம தனியா ஒரு லெட்டரு அமெரிக்காவும், இஸ்ரேலும் பகிர்ந்துகிட்டதாகவும், இப்படியெல்லாம் உனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நீ தாக்குதல் நடத்து. நீ உள்ள போயிட்டு சவுண்ட் பேரியர்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது வந்து சத்தமே இல்லாம போய் உளவு விமானத்த அனுப்பிச்சு தகவல் திரட்டிக்க அப்படின்னு இவங்க 2க்குள்ள பேருக்குள்ள நடந்ததா ஒரு ஒரு ஒப்பந்தம் நடந்ததாக சொல்றாங்க. இதெல்லாம் தான் தோழர்களுக்கு எல்லாத்துக்குமே இன்க்ளூடிங் எனக்குமே அது வந்து ஒரு சந்தேகத்த கிளப்புனுச்சு. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது. மக்கள் வந்து தெற்கு நோக்கி ரொம்ப கார்னருக்கு வராதீங்க அப்படின்னு தடுக்கிற காரணம் என்ன? இல்ல தோழர், இன்னும் ஆக்சுவலா நான் வந்து படிக்கல. இன்னும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் இந்த அஃபிஷியலா இந்த ஒப்பந்தம் என்னங்கிறது வெளிப்படையா இன்னும் யாருக்குமே தெரியல. வெளியில வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை வந்துடுச்சா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இல்ல ஏன்னா வந்திருக்கிறது இப்போ எல்லாமே 2 இப்பதான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மாண்டோவிஸ் தான் அத ரிலீஸ் பண்ணியிருக்கு. அ ஒரு தோழர் வந்து 12 அம்சம் அப்படின்னு சொன்னாரு. 12 அம்சம் இல்ல 6 பாயிண்ட் தான் குடுத்திருக்கு. அதுல வந்து முதல் பாயிண்டே அப்படியே படிச்சுட்டேன்னா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, "The text of the ceasefire calls for the fighting between
ஹெஸ்புல்லா அண்ட் இஸ்ரேல் டு ஸ்டாப் இமிடியட்லி. 2 தரப்பும் உடனடியா சண்டைய நிப்பாட்டணும். 60 நாளைக்குள்ள இவங்களும், அவங்களும் ஒட்டுமொத்தமா லிட்டானி ரிவருக்கு அந்த பக்கம் அவங்க போயிரணும். இவங்க லெபனான விட்டு இவங்க போயிரணும். இதுக்கு வந்து 60 நாள் டைம் குடுத்துருக்காங்க. ஹெஸ்புல்லா வந்து எதுவுமே செய்யாம பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு லெபனான் ஆர்மிக்கு இருக்கு. அது யூனிஃபில்லும் சேர்ந்து அந்த வேலைய செய்யும். இப்படிதான் இருக்கு. இப்படிதான் போயிட்டே இருக்கு. நீங்க ஏற்கனவே பேசுனது தான் சுத்தி, சுத்தி திருப்பி, திருப்பி முறுக்கு சுட்டுருக்காய்ங்க. இப்ப இதுல எல்லாருக்குமே வர்ற சந்தேகம் தானே. இப்ப இவ்ளோ ஃபெசிலிட்டி வந்து நீங்க இஸ்ரேலுக்கு ஏன் குடுக்குறீங்க? இப்ப குடுத்தீங்கன்னா, இது வந்து திருப்பி வந்து ஆபத்தா தானே முடியும். அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் எல்லாத்துக்கும் இருக்கு. இல்ல அதுதான் என்னன்னா, இதுல எப்படியா இருந்தாலும் இஸ்ரேல் வந்து இந்த சீஸ்ஃபயர பிரேக் பண்ணிடும். ஸோ இஸ்ரேல் தான் பிரேக் பண்ண போகுது. அது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ ஏற்கனவே இந்த கெட்டாய்ப் ஹெஸ்புல்லா ஆ நீங்க கெட்டாய்ப் ஹெஸ்புல்லான்னா ஹெஸ்புல்லாக்கு வேற, கெட்டாய்ப் ஹெஸ்புல்லா வேற. ஹெஸ்புல்லாங்கிறது லெபனான்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு. கெட்டாய்ப் ஹெஸ்புல்லாங்கிறது ஈராக்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு. 2ம் தனித்தனி அமைப்புகள். இதுக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 2ம் ஒரே அணிக்குள்ள இருக்கிறாங்க. ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அணிக்குள்ள இருக்கிறாங்க. அந்த அமைப்பு ஜோர்டான் எல்லையில டான்ஃப்ங்கிற ஒரு ஒரு கேம்ப் மீது தாக்குதல் நடத்தினாங்க. அங்க வந்து இவங்க அமெரிக்காவினுடைய அ இது இருக்கு. அவங்களுடைய பேஸ் இருக்கு. அந்த பேஸ் இதுவரைக்குமே யாருக்குமே தெரியாது. வெளிப்படையா யாருக்குமே தெரியாது. அந்த பேஸ் மீது தாக்குதல் நடத்தி ஒரு 3 அமெரிக்க வீரர்கள் இறந்து போனாங்க. அந்த 3 அமெரிக்க வீரர்கள் இறந்து போனது மிகப்பெரிய அளவுக்கு அமெரிக்காவுல அதிர்வலைகளை ஏற்படுத்துனுச்சு. அது அப்புறம் வெளிப்பட்டு போச்சு. இந்த மாதிரி ஒரு பேஸ் இருக்குங்கிறது அப்பதான் வந்து அமெரிக்க மக்களுக்கு தெரிய வந்தது. இது ரகசியமான பேஸா தான் வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல 3 வீரர்கள் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க. 12க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருந்தாங்க. ஸோ இந்த தாக்குதல் நடவடிக்கைக்கு அப்புறம் கடுமையான தாக்குதல் அமெரிக்காவினுடைய ஏர்ஃபோர்ஸ் நடத்துனுச்சு ஈராக் மீது. அதுல பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட்டினுடைய மிக முக்கியமான தலைவர்கள வந்து கொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியா அவங்களுக்கும் இவங்களுக்கும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு கடைசியா கெட்டாய்ப் ஹெஸ்புல்லா ஈராக் அரசாங்கத்தினுடைய நிர்பந்தத்தினால என்ன பண்ணாங்க, தங்களுடைய தாக்குதல தற்காலிகமா நிறுத்திக்கிட்டாங்க அமெரிக்க பேஸஸ் மீது நடத்துற தாக்குதல்கள. ஸோ இது வந்து அவங்கக்குள்ள இருக்கிற அந்த உறவுல சிக்கல் உருவாயிடக்கூடாது அப்படிங்கிற இடத்துல ஒரு ஈராக்கினுடைய சோவர்னிட்டியில எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது. ஈராக் அரசாங்கத்திற்கு எந்த சிக்கலும் வரக்கூடாதுங்கிற இடத்துல கெட்டாய்ப் ஹிஸ்புல்லா அந்த தாக்குதல நிறுத்திக்கிட்டாங்க. அது நிரந்தரமானதா இருந்ததா அப்படின்னா இல்ல. ஒரு 2 மாசம் நிறுத்தியிருந்தாங்க. அப்புறம் வழக்கமா அவங்களுடைய தாக்குதல அமெரிக்க பேஸஸ்ல நடத்தாம அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இப்போ பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் தினமும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல தொடர்ந்து நடத்திட்டு இருக்கு. ட்ரோன் மூலமாவும், குரூஸ் மிசைல் மூலமாவும். இதுதான் கிட்டத்தட்ட இங்கேயும் நடந்திருக்கு. இப்ப என்னன்னா, லெபனானுடைய அரசாங்கம், லெபனான் மக்கள், லெபனானுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அரசியல்வாதிகள் இவங்க எல்லாம் ஒரு நெருக்கடி குடுக்குறாங்க. நம்ம நாட்ட பாதுகாக்கிறதுக்கு நீங்க வந்து இந்த ஒப்பந்தத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நெருக்கடி குடுக்குறாங்க. இப்போ லெபனானுடைய பாதுகாப்புக்காக இருக்கிற அமைப்பு தான் ஹெஸ்புல்லா. ஸோ அதற்கு மரியாதை குடுக்க வேண்டிய இடத்துல, அதுல பிளவுகள உருவாக்கக் கூடாதுங்கிறதுக்காக ஹிஸ்புல்லா வந்து இன்னைக்கு அக்ரி பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஃபயரிங்க ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இது இது நிரந்தரமானதா அப்படின்னா, இது நிரந்தரமானது கிடையாது. ஏன்னா, இஸ்ரேலே இந்த சீஸ்ஃபயர் டீல வந்து பிரேக் பண்ணிடும். ஏன்னா, அவங்களுக்கு இத தொடர்ந்து வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஏன்னா, இங்க இருக்கிற நெருக்கடியே என்னன்னா, வடக்குல இருக்கிற செட்டிலர்ஸ மீள் குடியமர்த்தம் பண்ணணும். இப்ப அவங்க பண்ண முடியலன்னா, அவங்களுக்கு இதுல எந்த உபயோகமும் கிடையாது. மீண்டும் வந்து கான்ஃப்ளிக்ட்ட வந்து விரிவுபடுத்தணும். ஹெஸ்புல்லா மீது தாக்குதல் நடத்தணும். அதே நேரத்துல லெபனான்ல இருக்கிற மக்களையும் விரட்டி அடிக்கணும். இப்ப லெபனான் மக்கள வடக்குல இருக்கிற செட்டிலர்ஸ் மாதிரி வெளியேத்தணுங்கிறது தான் இந்த போருக்கு அடிப்படையே. ஸோ அதே மாதிரி வெளியேத்தணும். அந்த பிரச்சனைய வந்து அவங்களுக்கு குடுத்தா மட்டும் தான், அவங்க பின்வாங்குவாங்க. அப்படிங்கிற இடத்துல தான் பெய்ரூட் வரைக்கும் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு இஸ்ரேல்னால. இப்ப அததான் திரும்ப அவங்க ஆரம்பிப்பாங்க. இது தெரியும். ஹெஸ்புல்லாவுக்கு தெரியாமலாம் இந்த ஒப்பந்தத்துக்கு அவங்க போகல. இது எல்லாமே தெரியும். அததான் விஜிலன்ட்டா நாங்க பார்ப்போங்கிறத அவங்க தெளிவுபடுத்துறாங்க. இது உங்களுடைய பொறுப்பு. ஏன்னா நீங்க தான் வந்து இந்த சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிட்டீங்க. நீங்க தான் இத பண்ணணும்னு சொல்லி நெருக்கடி குடுக்குறீங்க. நீங்க சொல்றத நான் கேட்கிறேன். ஆனா இந்த இந்த எதிரி வந்து அதெல்லாம் கண்டுக்கக்கூடியவன் கிடையாது. சர்வதேச விதிகள மதிக்கக்கூடியவன் கிடையாது. அவன் கண்டிப்பா மீறுவான்.
மீறி வரும்போது நீங்களே சொன்னீங்கனாலும் எங்களால தடுத்து நிறுத்த முடியாது. நாங்க மீண்டும் தாக்குதல் நடத்துவோம். ஸோ இதுதான் இப்ப அவங்க அவங்க அந்த லெபனானுக்குள்ள இருக்கக்கூடிய அழுத்தத்துக்கு அவங்க பதில் குடுத்ததா இருக்கும். இப்ப அந்த பின்னணியில தான் அவங்க மௌனம் காக்குறாங்க. இப்போ வடக்குல செட்டிலர்ஸ் திரும்ப மீள்குடியமர்த்தம் பண்ணப்படலன்னா, இந்த சீஸ்ஃபயருக்கு அர்த்தமே கிடையாது இஸ்ரேல பொறுத்தளவுல. ஏன்னா அவங்களுடைய ஆம்பிஷன் நிறைவேறல. வடக்குல செட்டிலர்ஸ் திரும்ப மீள்குடியமர்த்தம் பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அது நிறைவேறலங்கிறப்போ, அவங்களுக்கு இந்த சீஸ்ஃபயர கீப் அப் பண்றதுல என்ன என்ன பெனிஃபிட் இருக்கு? எதுவுமே கிடையாது. அப்ப அடுத்த இது என்னன்னா, அவங்க ராணுவ ரீதியா தரைப்படை மூலமா வந்து அவங்களால வெற்றி அடைய முடியலங்கிறத அவங்க நிதர்சனமா பார்த்துட்டாங்க. இனிமே தரைப்படை தாக்குதல் வந்து பண்ண போறதில்ல அவங்க. வரமாட்டாங்க. ஏன்னா வந்தாங்கன்னா மிகப்பெரிய பின்னடைவுகள சந்திப்பாங்கங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சீஸ்ஃபயர் பிரேக் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, வான்வெளி தாக்குதல் தான். இப்ப அடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, வான்வெளி தாக்குதல் பெய்ரூட் நகரங்கள தாக்குவாங்க. பெய்ரூட் நகரத்த தாக்குவாங்க. டெஹியவ தாக்குவாங்க. இன்னும் அந்த பால்பக்கு, டயரு, அ சதர்ன் காசா சதர்ன் லெபனான் பகுதியினுடைய கிராமங்கள் இது எல்லாத்தையும் தாக்குதல் நடத்துவாங்க. ஸோ இத வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பிக்கும்போது இவங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அவங்களே போர் நிறுத்த ஒப்பந்தத்த மீறினதுக்கு அப்புறம் ஹெஸ்புல்லாவ எந்த இதுவும் கட்டுப்படுத்தாது. மீண்டும் உங்களுடைய தாக்குதல வந்து அவங்க தொடருவாங்க. ஸோ இது ஒரு டெம்பரரி ரிலீஃப் யாருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, இஸ்ரேலுக்கு தேவைப்பட்டுச்சு. அதே நேரத்துல மேற்கத்திய தரப்பால லெபனானுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும், மக்களுக்கும் அந்த நெருக்கடி வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அத அவங்க அக்ரி பண்ணணும்னு சொல்றாங்க. லெபனானுடைய சோவர்னிட்டி, லெபனானுடைய யூனிட்டி இது எல்லாத்தையும் கீப் அப் பண்ண வேண்டிய இடத்துல ஹெஸ்புல்லா அத அக்ரி பண்ணிருக்கு. நீங்க கேட்டா இப்போ ஹெஸ்புல்லா எப்படி ஈராக் அரசாங்கத்தினுடைய நிர்பந்தத்தினால தங்களுடைய தாக்குதல்கள தற்காலிகமா நிறுத்திக்கிச்சோ, அதே மாதிரி தான் இவங்களும் நிறுத்தியிருக்கிறாங்க. இப்ப நிறுத்தியிருக்கிறாங்க. இத இஸ்ரேலே பிரேக் பண்ணும். பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. இவங்க மீண்டும் தாக்குதல் நடத்துவாங்க. ஸோ அது மட்டும் இல்ல, இப்ப அவங்க வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்றதா சொல்றாங்க. ஹெஸ்புல்லா வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுது. அவங்களுடைய பலங்கள வந்து கூட்டுது. ஆயுத கிடங்குகள அ இன்னும் விரிவுபடுத்துது. இன்னும் பல இடங்கள்ல அவங்களுடைய வெப்பனரிய வந்து அவங்க மீண்டும் வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. சிரியால இருந்து அது வருது. ஈரான்ல இருந்து அனுப்பப்பட்டு சிரியா மூலமா தான் அது வருது. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க இன்னும் தீவிரப்படுத்துறாங்க. அவங்களும் இவங்க என்ன தயாரிப்புக்காக இந்த போர வந்து தற்காலிகமா நிறுத்தியிருக்கிறாங்களோ, அதே தயாரிப்பு பணியில அவங்களும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்த தாக்குதல்ங்கிறது ஆரம்பிக்கும்போது, இஸ்ரேல் என்ன மாதிரியான தாக்குதல்கள நடத்துதோ, அதேக்கு ஈக்குவலான தாக்குதல நடத்துறதுக்கு தயாராகிட்டு இருக்கு ஹெஸ்புல்லா. அவ்வளவுதான். இந்த காலகட்டத்த பயன்படுத்தி அது தன்னை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுது. இவங்க எதற்காக இந்த போர வந்து நிறுத்தியிருக்கிறாங்களோ, அதே காரணத்துக்காக அவங்களும் இந்த போர நிறுத்திட்டு தங்கள ரீஎன்ஃபோர்ஸ் பண்றாங்க. ஸோ இது இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இஸ்ரேலினுடைய வரலாற பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் எந்த சர்வதேச விதிகளையும் சரி, எந்த ஒப்பந்தங்களையும் சரி மதிச்சது கிடையாது. இப்பவும் மதிக்க போறது கிடையாது. ஓகே, ஓகே தோழர். இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அல் மயாதின் ஒரு தகவல் ரிலீஸ் பண்ணியிருக்கு. நீங்க நேத்து சொல்லியிருந்தீங்க. அதாவது ஜோ பைடன் வந்து ஒரு ஐடியால இருக்காரு. நம்ம வந்து ஜனவரி 20ஆம் தேதி வெளியேறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் வந்து காசால ஒரு சீஸ் ஃபயர் உருவாக்கி விட்டுட்டு போயிரணும் அப்படின்னு நினைக்கிறாரா சொல்லி சொன்னீங்க. இப்ப இதுல வந்து ஒரு எனக்கு அதுல வந்து நம்பிக்கை இல்ல அப்படின்றத விட ஒரு ஒரு நபருடைய பேர் வந்துச்சு. அது யாருன்னா ஜாக் சுலைவன். ஜாக் சுலைவன் பேர் வந்த உடனே தான் ஓகே சம்திங் சீரியஸாவே அவங்க திங்க் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு தோணுது. ஏன்னா ஜாக் சுலைவன் வந்து ஃப்ரண்ட்ல நிப்பாட்டி இந்த சீஸ்ஃபயர் டீல வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி அ இவரு சொல்லியிருக்கிறதா தகவல் வருது. அ அது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? காசால. ஏன்னா அங்கேயும் போர் நிறுத்தம் வரணும்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்க முடியும். சாதாரணமாவே. இது அங்க அமெரிக்காவினுடைய உள்நாட்டு அரசியல் கூட தொடர்புல தான் வந்து இந்த போர் நிறுத்த அழுத்தம் வந்து கொடுக்கப்பட்டுகிட்டு இருக்கு நெத்தன்யாகுவுக்கு. ஏன்னா நெத்தன்யாகுவுக்கும், பைடன் டீமுக்கும் இப்போ ஒரு சின்ன முரண்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய விளைவு தான் அவங்க அழுத்தத்தின் மூலமா இந்த இந்த அ லெபனான் சீஸ்ஃபயரையும் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க காசாக்குள்ளேயும் ஒரு சீஸ்ஃபயர கொண்டு வந்துரணுங்கிற ஒரு முயற்சியில ஈடுபடுறாங்க. அதுல ஹமாஸ நீக்கிட்டு காசாக்குள்ள சீஸ்ஃபயர கொண்டு வந்துரணும் அப்படிங்கிற முயற்சியில ஈடுபடுறாங்க. இதுக்கு ஹமாஸும் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டுல தெளிவாகிட்டு இருக்கு. அது வந்து
ஏற்கனவே ஃபத்தா அமைப்பு கூட இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஒரு யூனிட்டி கவர்மெண்ட் உருவாக்குறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஹமாஸுங்கிறது இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் அந்த அமைப்பை வந்து கண்டிப்பா மேற்கத்திய நாடுகள் அனுமதிக்க மாட்டாங்க காசாவை ரன் பண்றதுக்கு. இப்ப அதற்கு மாற்று ஏற்பாடா பாலஸ்தீனத்தை ரூல் பண்றதுக்கான ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்கணும். அந்த பின்னணியில தான் அவங்க என்ன பண்றாங்க, ஃபத்தா கூட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு யூனிட்டி கவர்மெண்ட்டை உருவாக்குறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. ஃபத்தாவை முன்னிறுத்தி அவங்க மூலமா இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தி அவங்க மூலமா ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கான முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் வந்து அவங்க தரப்புலயும் வந்து இதற்கான தயாரிப்பு பணிகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு தெரியும், மாஸ்கோல பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு, பீஜிங்ல பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு. இதற்கு மாற்று ஏற்பாடு தான் அது. ஹமாஸ் இல்லாம எப்படி வந்து பாலஸ்தீனியர்களை ஒற்றுமையா கொண்டு வர்றது அப்படிங்கிற பின்னணியில தான் அந்த கூட்டங்கள் வந்து நடைபெற்றுச்சு. ஸோ இல்ல இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா, ட்ரம்ப்புக்கு ஆதரவா நெத்தன்யாகு கடுமையா இருந்தாரு. அது நமக்கு தெரியும். இந்த போர் வந்து அவரு தொடர்ந்து ஒரு சின்ன சீஸ்ஃபயரை கூட வந்து அனுமதிக்காம, பைடன் சொன்னதுக்கு அப்புறமும் சின்ன சீஸ்ஃபயரை கூட வந்து அனுமதிக்காம செயல்பட்டது பெரிய அளவுக்கு கமலா ஹாரிஸனுடைய தோல்விக்கு அடிப்படையா அமைஞ்சுது. ஸோ அதற்கு அவங்க பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த தோல்விக்கு காரணம் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து நெத்தன்யாகு. அவங்களுடைய தோல்விக்கு ட்ரம்ப் வெற்றிக்கான ஒன் ஆஃப் த ரீசன் வந்து நெத்தன்யாகு தான். ஸோ அதுக்கு அவங்க பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் அவங்க வந்து இந்த மாதிரியான அழுத்தங்கள் கொடுக்குறாங்க. அவங்களுடைய பீரியட் முடியறதுக்குள்ள நெத்தன்யாகுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கணுங்கிற இடத்துல தான் அவங்க இந்த சீஸ்ஃபயர் எல்லாம் வந்து கொண்டு வரதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. ஆனா நெத்தன்யாகு இது எல்லாம் முடிஞ்சு இந்த 2 மாசம் இழுத்து ஓட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது, இவங்க யாருமே எதுவும் பண்ண முடியாது, ட்ரம்ப் முழுமையான ஆதரவு கொடுப்பாரு அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த தற்காலிகமா தன்னை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த சீஸ்ஃபயருக்கு ஓகே சொல்றாரு. 2 மாசம் தான் சொல்லியிருக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த 2 மாசத்துக்கும் அமெரிக்காவினுடைய உள்நாட்டு அரசியலுக்குமான அந்த தொடர்பையும் உங்களால பாத்துக்க முடியும். இந்த 2 மாசத்துக்கு அப்புறம் ட்ரம்ப் வந்துருவாரு. ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் இந்த முடிவு வந்து கம்ப்ளீட்டா மாறிடும். அதுதான் நெத்தன்யாகு இதை எப்படி எவாய்ட் பண்றாரு, இவங்களுடைய அழுத்தத்தை வந்து எப்படி எவாய்ட் பண்றாருங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா புரியும். அதே மாதிரியான அழுத்தம் தான் காசாவில் போர் நிறுத்தத்துக்கும் கொடுக்குறாங்க. அதையும் அவர் எப்படி அவாய்ட் பண்ணுமோ பண்ணிடுவாரு. அதெல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் நெத்தன்யாகு அமெரிக்கன் பொலிட்டிக்ஸை ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நபர். ஸோ அந்த இடத்துல நெத்தன்யாகு இதை ஈஸியா ஹேண்டில். இது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற முரண்பாடு கிடையாது. இது நெத்தன்யாகுக்கும் பைடனுக்கும் இருக்கிற முரண்பாடு. ஸோ இந்த முரண்பாட்டினுடைய ஒரு வடிவமா தான் இன்னைக்கு விஷயங்கள் நடக்குது. அதை தான் வந்து அல் மைதீன் இன்னைக்கு ரிப்போர்ட் பண்ணுது. ஓகே, ஓகே தோழர். அடுத்து இந்த நிகழ்வு எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து தோழர்கள் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க, ரஷ்யா பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏன்னா இந்த குறிப்பிட்ட சீஸ்ஃபயர் ரஷ்யா எப்படி பார்க்குது அப்படின்றது ஒரு பக்கம். இன்னும் அங்கேயே வந்து நிறைய வெவ்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா சொல்றாங்க அடுத்தடுத்து. ஏன்னா நம்ம அது தனியாவே ஒரு எபிசோட் பண்ணலாம்னு நினைச்சோம். பட் இதோட சேர்த்து பேசிடலாமா அதையும்? பேசணும்னா பேசலாம் தோழர். குறிப்பா ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு தோழர் கூட கேட்டிருந்தாரு. என்னன்னா, ஈரானுடைய ஏர்ஃபோர்ஸ் ஜெனரல் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3க்கு வந்து நாங்க நம்மள்ட்ட இருக்கிற வெப்பனை வந்து பயன்படுத்தணும்னா இஸ்ரேல் என்டிட்டி வந்து தாக்கு பிடிக்காது, சைனிஸ்ட் என்டிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்ம ஒரு மிசைல் அனுப்பணும்னா 80 வார்ஹெட் அதுல இருந்து வரும். 80 இண்டிவிஜுவல் டார்கெட்ஸ்ல நம்மளால தாக்குதல் நடத்த முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அப்போ நம்ம 100 மிசைல் அந்த வகை மிசைலை வந்து நம்ம அனுப்பணும்னா 8000 இடங்களை வந்து நம்மளால தாக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. ஸோ அதே மாதிரி ஈரானுடைய இராணுவ தரப்புல இருந்து பேசின இன்னொரு மிக முக்கியமான ஜெனரல் ஒருத்தர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா,
நமக்கு அணு ஆயுதம் தேவையில்லை, அதை விட பயங்கரமான ஆயுதம் நம்மள்ட்ட இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். இப்ப இதெல்லாம் அவங்க பேசியிருந்தாங்க ஏற்கனவே. இப்ப இதுக்கப்புறம் இந்த ஆரிஸ்னிக் வெப்பன் வந்து ரஷ்யா பயன்படுத்துனுச்சு. இப்ப அரிஸ்னிக் வெப்பன்ல 6 மிசைலா பிரிஞ்சு, ஹைப்பர்சோனிக் மிசைலு, ஒரு பாலிஸ்டிக் மிசைல்ல இருந்து 6 மிசைல்ஸ் பிரிஞ்சு, 6ல இருந்து 6 சப் வார்ஹெட் வந்து பிரிஞ்சு, அம்முனிஷன் வந்து பிரிஞ்சு 36 இடங்கள்ல தாக்குதல் நடத்தினதா சொல்றாங்க. 36 தனி குண்டுகளா விழுந்து தாக்கியிருக்கு. அது குண்டு கிடையாது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அது எதுவுமே வந்து குண்டு கிடையாது. எல்லாமே ஆப்ஜெக்ட் மட்டும்தான். அதாவது டங்ஸ்டன் இல்லைன்னா வந்து உங்களுக்கு இந்த மிசைல் தொழில்நுட்பத்துக்கு பயன்படக்கூடிய நல்ல வலுவான மெட்டல், இதுதான் போய் விழுந்திருக்கு. இது வந்து எதுவுமே வெடிக்கக்கூடியது கிடையாது. ஆனா இது என்ன எனர்ஜி, என்ன ஃபோர்ஸ்ல வந்து விழுதுங்கிறத பொறுத்து இதனுடைய பாதிப்புங்கிறது பெரிய அளவுக்கு இருக்குங்கிறாங்க. இது எப்படின்னா, இப்போ நம்ம எரி அஹ், அதாவது எரிக்கல் வந்து விழுந்ததுன்னா, அது வந்து விழுற வேகத்தை பொறுத்து எவ்வளவு பெரிய கிரேட்டலை உருவாக்குது, எவ்வளவு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துது. கிட்டத்தட்ட ஒரு நியூக்ளியர் பாம்பினுடைய பவருக்கு வந்து அது பாதிப்புகளை ஏற்படுத்துது. அதே மாதிரியான தொழில்நுட்பம் தான் வந்து இவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க இந்த ஆரிஸ்னிக்ல. இதுல குண்டு வெடிக்கக்கூடிய குண்டு வைக்கல, வெறும் ஆப்ஜெக்டை மட்டும் விழ வச்சிருக்கிறாங்க. அதனுடைய வேகம் ஒரு மணி நேரத்துக்கு 12,000 கிலோமீட்டர் வேகத்துல வந்து விழுந்திருக்கு. அவ்வளவு வேகத்துல வந்து விழுந்ததுனால அது எவ்வளவு தூரம் வந்து அடிபடுதோ கம்ப்ளீட்டா அந்த பகுதியையே அழிக்கக்கூடிய வல்லமையுடையது. ஸோ அததான் வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க தாக்குதல் நடத்தின அந்த டினிப்ரோ அப்படிங்கிற அந்த வெப்பன் ஃபேக்டரிங்கிறது அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ஃபெசிலிட்டி, அதாவது டீப் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ஃபெசிலிட்டி இது. ஏன்னா சோவியத் காலத்துல உருவாக்கப்பட்ட ஃபெசிலிட்டி, வெப்பன் ஃபெசிலிட்டி. ஸோ அதனால அதன் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு இந்த வெப்பனை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது விழுந்ததுன்னா கிட்டத்தட்ட பல 100 அடி கீழே போய் பாதிப்பை ஏற்படுத்தும். கம்ப்ளீட்டா அழிக்கக்கூடிய வல்லமையுடையது. ஸோ கைனெட்டிக் எனர்ஜிங்கிறாங்க. கைனெட்டிக் எனர்ஜியில தாக்குதல் நடத்துது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை தான் வந்து அவங்க புது வகையான வெப்பனா வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதுலயே நியூக்ளியர் வெப்பனாவும் அவங்களால பயன்படுத்த முடியுங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இதுலயே எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துனுச்சுன்னா, நியூக்ளியர் வெப்பன்னா கம்ப்ளீட்டா அழிச்சிரும், எல்லாத்தையும் அழிச்சிரும். ஸோ அதுதான் நியூக்ளியர் வெப்பன் இல்லாமலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இவ்வளவு பவர்ஃபுல்லான வெப்பனை ரஷ்யா வந்து சோதிச்சதன் மூலமா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. ஈரான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட இதற்கு ஒத்ததா இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட இதே மாதிரியான வெப்பன் ஈரான்ட்டையும் இருக்கு. அததான் அவங்க பயன்படுத்த போறோம்னு சொல்றாங்க. அதுதான் அந்த தோழர் கேட்டிருந்தாரு. இதே மாதிரியான ஒரிஸ்னிக் மாதிரியான ஒரு வெப்பனை தானே வந்து அவர் சொன்னாரு அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அது உறுதியா தான் தெரியுது. அந்த மாதிரியான வெப்பன் ஈரான்ட்டையும் இருக்கு. அதே போல அதே மாதிரி அவங்க ஹைப்பர்சோனிக் மிசைலாவும் அதை வச்சிருக்கிறாங்க. அந்த வேகத்துல வந்து விழும்போது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இது வந்து புட்டினுடைய அந்த ஆரிஸ்னிக்கை வந்து அவர் ஒரு கேம் சேஞ்சிங் வெப்பனா வந்து அவர் சொல்லியிருந்தாரு. அதற்கான பின்னணி காரணம் என்னன்னா, புட்டினை வந்து ஒரு எல்லையை நோக்கி தகர்த்துனாங்க. எஸ்கலேஷனை வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க மேற்கத்திய தரப்பு. அவரு ஒரு கட்டத்துக்கு மேல நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்துறதுக்கான தேவை வரும், எங்கள்கிட்ட இருக்கிற நியூக்ளியர் வெப்பனையும் நாங்க பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத எச்சரிக்கையா சொன்னதற்கு பிறகும் அவங்களுடைய அந்த டெஸ்பரேஷன் வந்து போகல. தொடர்ந்து வந்து இந்த எஸ்கலேஷனை வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. புட்டின் வந்து பிளஃப் பண்றாரு, அவர் எதுவும் பண்ண மாட்டாரு அப்படின்லாம் வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நியூக்ளியருக்கே போகாம அதை விட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனை வந்து அவர் பயன்படுத்தி காட்டினதன் மூலமா இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா செக் வச்சுட்டாரு. இப்போ இவங்களுக்கு இதை எப்படி எதிர்கொள்றது? ஏன்னா நியூக்ளியர் வெப்பனை வந்து ரஷ்யா பயன்படுத்துனுச்சுன்னா ரஷ்யா வந்து ஒட்டுமொத்தமா அழிக்கலாம், உலகத்தையே ஒட்டுமொத்தமா அழிக்கலாம். அதற்கான ஜஸ்டிபிகேஷன் இருக்கு. ரஷ்யா பயன்படுத்தினுச்சு, அதனால நான் பயன்படுத்தினேன் அப்படின்ட்டு. ஆனா இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அதுதான் இப்ப புட்டின் வந்து அவர் சொல்லியிருக்கிறார். நான் இந்த வெப்பனை பயன்படுத்தியிருக்கேன், இதை மாதிரி பல வெப்பன்கள் நாங்க வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இப்ப இதெல்லாம் அடிச்சாங்கன்னா எந்த பகுதி அடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தாக்குதல் நடத்தணும்னு சொல்லி பண்றாங்களோ அந்த பகுதி, அது குறிப்பிட்ட பகுதி,
இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு லண்டன் நகரத்துல ஒரு மிக முக்கியமான இடத்த மட்டும் தாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தாக்குறாங்கன்னா அந்த இடம் ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போகும். மக்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படாது. ஏன்னா வெடிக்காது. ஆனா அந்த எந்த ஏரியால வந்து விழுதோ அந்த இடம் ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போகும். இருந்த இடம் தெரியாம அழிஞ்சு போகும். அப்படிதான் வந்து அவங்க இந்த வெப்பனை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இந்த வெப்பனை வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் வந்து ஒரு செக்கா வச்சிருக்கிறாரு. இதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற இடத்துல. ஆனா அமெரிக்கா இதையும் கேர் பண்ணல. மேற்கத்திய நாடுகள் இதையும் கேர் பண்ணல. அவங்கள எஸ்கலேஷனை வந்து தூண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ரஷ்யா மீது தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அட்டாக் மிசைல்ஸ் பயன்படுத்தி தாக்குதல் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இதற்கு மேலேயும் அவங்க வந்து இந்த எஸ்கலேஷனை வந்து அவங்க நிறுத்தல அப்படின்னா அவரு நேட்டோ நாடுகள் மீது தாக்குதல் இதே வெப்பனை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தலாம். இல்ல இதை விட சோபிஸ்டிகேட்டடான வெப்பனை பயன்படுத்தி அடுத்த எச்சரிக்கை கொடுக்கலாம். இல்ல கீவ் நகரத்துல தாக்குதல் நடத்தப்படலாம். ஜெலன்ஸ்கி போய் சேர்ந்துடலாம். எது வேணாலும் நடக்கும். என்ன வேணாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆனா அந்த எல்லையை வந்து இன்னும் விரிவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாங்க மேற்கத்திய தரப்பு. எஸ்கலேஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த வித பொறுப்பும் கிடையாது. எஸ்கலேஷனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நியூக்ளியருக்கு போகாம அதுக்கு ஈக்குவலான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய தாக்குதலை நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி ரஷ்யா கிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட அதுதான் ஈரானும் வச்சிருக்கிறதா நினைக்கிறேன். மேபி வந்து அடுத்த தாக்குதல்ல அதை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்கு தோழர். ஓகே ஓகே தோழர். ஆக்சுவலா நேத்தே ஒரு தோழர் கேட்டிருந்தாரு, அந்த ட்ரூ ப்ராமிஸ் 2 நடத்தினாங்க, 3 எப்போ நடக்கும், அதுக்கான ஐடியால ஈரான் இருக்கா இல்ல அதை நடத்த வேண்டாம் ஒதுங்கிக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு அது ஒரு இது இருக்கும்போது இன்னொரு தகவல் வந்து நான் பார்த்தேன். என்னன்னா ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரா இல்ல வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரா தெரியல, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்க வந்து எங்க கூட இதுல பிரச்சனை அதுல பிரச்சனை அப்படின்னு சொல்றீங்க, நம்ம 2 பேரும் வந்து உட்கார்ந்து பேசணும் அப்படின்னா எங்க மேல இருக்கிற தடைகள்லாம் ரிமூவ் பண்ணுங்க, நம்ம உட்கார்ந்து பேசுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சாஃப்ட் பெடலிங்க ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க. இதுல வந்து ஈரான் இப்போ எதுக்காக காத்துட்டு இருக்கு, மேபி ஏன்னா ஒவ்வொருத்தையும் நம்ம சொல்லிட்டு இருப்போம், ஏன் டிலே பண்ணுது நடத்தாதா அப்படின்லாம். ஆனா நம்ம எதிர்பார்க்காதப்ப அது நடத்தும். ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தரையும் சொல்லுவீங்க, அவங்க கண்டிப்பா அதை செய்வாங்க அப்படின்னு. அது மேபி அந்த அந்த டேட் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க, நீங்களும் நானும் டிசைட் பண்ண போறது இல்லை. அது ஓகே தான். இப்போ இன்னைக்கு இவர் பேசியிருந்ததுல புட்டின் சொன்னதுல என்ன அப்படின்னா, உக்ரைன் கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்க பேசுறோம். ஆனா பேச்சுவார்த்தை உட்கார்ந்தோம்னா அதோட முடிவு வந்து என்னன்னா 2 பக்கமும் பீஸ்ஃபுல்லா போகணும் அப்படின்றது மட்டும்தான் அப்படின்னு. அப்படி அந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னா ஏற்கனவே தொடக்கத்திலேருந்து கேட்கக்கூடிய அந்த 4 ஓப்லாஸ்ட் 4 மாகாணம் சொல்லக்கூடிய லுகான்ஸ்க்கு, டான்டஸ்க்கு, சஃபரோசியா நினைக்கிறேன் இன்னொரு, இந்த 4ம் வந்து விட்டுட்டு நீங்க போயிடணும் அப்படின்றதான் அவர் முதல்ல இருந்து சொல்றது. இன்னும் அந்த ஸ்டாண்ட்ல தான் ரஷ்யா இருக்கா இல்ல அதை விட்டு கொடுக்கலான்ற ஐடியால இருக்கா? இல்ல அதை விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்ல. மேபி வந்து அதுல டொனஸ்க், லுகான்ஸ்க் ரெண்டும் வந்து ஏற்கனவே 2014 இருந்து போர் நடக்குது. அதனால அந்த 2 மாகாணங்களும் விட்டு கொடுக்காது ரஷ்யா. ஒருவேளை வந்து டொனாஸ்க், லொகான்ஸ்க் அவங்க 2 பேரும் தனி நாடா இருக்கிறோம்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அதற்கான அனுமதி கொடுக்கலாம். ஏன்னா இதுல வந்து என்னன்னா மின்ஸ்க் ஒப்பந்தம், மின்ஸ்க் 1, மின்ஸ்க் 2 இந்த 2 ஒப்பந்தங்களும் என்ன தீர்வை வந்து முன் வச்சுதுன்னா டொனஸ்க், லுகான்ஸ்க் 2 பகுதியும் யுக்ரைன்ல இருந்து வெளியேற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அட்டானமி ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்கணும். அதுதான் வந்து அவங்க கேட்டுக்கிட்டது. அதற்கு அக்ரி பண்ணி தான் ரஷ்யா வந்து ஓகே சொல்லியிருந்தது அந்த ஒப்பந்தத்துக்கு. அந்த ஒப்பந்தத்தை யுக்ரைன் செயல்படுத்தல. அதுக்கு இதே மானிட்டரிங் கமிட்டியா இருந்தது யாருன்னாக்க, அதாவது கேரண்டாரா இருந்தது ஜெர்மனியும் பிரான்ஸும். அவங்க அதை செயல்படுத்த நிர்பந்தப்படுத்தல. அத கடைசியா ஏஞ்சலா மார்க்கல் என்ன சொன்னாங்கன்னா, ஜெர்மனியோட சான்சலரா இருந்த ஏஞ்சலா மார்க்கல் என்ன சொன்னாங்கன்னா, இது ரஷ்யாவை டிசீவ் பண்றதுக்காக நாங்க பண்ணோம். இது உண்மையான நோக்கம் வந்து எங்களுக்கு அந்த சீஸ்ஃபயரை கொண்டு வரணுங்கிற நோக்கம் இல்லை, அந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்தணுங்கிற நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சொல்லியிருந்தாங்க. இந்த போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது என்னன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இவங்க ஏமாத்திக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனால அந்த டயத்துல இந்த டொனஸ்க், லுகான்ஸ்க் 2 மாகாணமும் யுக்ரைன்ல இருந்திருக்கும்.
ஆனா அட்டானமி ஸ்டேட்டஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் 2014 போர் ஆரம்பிச்சதுல இருந்து அதுக்கப்புறம் தீவிரமாகி அந்த போரு பெரிய அளவுக்கு போர் நடந்தது. அதுக்கப்புறம் அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லங்கிற இடத்துல தான் ரஷ்யா வந்து முழுமையா அவங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் இந்த ஆப்பரேஷன் இது ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்பரேஷன் வந்து ஆரம்பிச்சது. இப்போ இவ்வளவு இழப்புகள சந்திச்சு, பெரிய பெரிய சிக்கல்கள எதிர்கொண்டு, இந்த 2 மாகாணங்களும் அந்த மக்களும் அ ரஷ்ய மொழி பேசக்கூடிய மக்கள். இவ்வளோ காலம் சண்டை போட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த 2 மாகாணத்தையும் விட்டு குடுக்காது ரஷ்யா. இது வந்து புட்டின் வந்து ஒரு காலத்திலயும் விட்டுக் குடுக்க மாட்டாரு. விட்டுக் குடுக்க மாட்டாரு. ஆனா ஜப்பரோசியா, அ கர்சோன் இப்போ இந்த பகுதியில இந்த பகுதியில எந்தெந்த அ மாகாணங்கள் வந்து இவங்க மீண்டும் புடிச்சிருக்காங்களோ, அது வந்து மேபி உட்கார்ந்து பேசுனாங்கன்னா, அது ஒரு வேள அ அட்டானமி குடுத்து அந்த மாகாணங்கள யுக்ரைன்குள்ள வச்சுக்கிறதுக்கு அனுமதி குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மேபி வந்து பேச்சுவார்த்தையில பேசலாம். கிரீமியா ஒரு காலத்திலயும் அத பத்தி பேசுறதுக்கே வேல கிடையாது. கிரீமியா வந்து ரஷ்யாவினுடைய பகுதியா மாறிடுச்சு. ஸோ அத வந்து இனிமே அத பத்தி டி டிஸ்பியூட் பண்றதுக்கே வேல இல்லங்கிறது தான் ரஷ்யாவினுடைய நிலைப்பாடு. ஸோ மேபி இந்த 2 மாகாணங்கள வந்து அ அ அட்டானமியோட தனியா வந்து இயங்குறதுக்கான அனுமதிக்கு புத்தின் ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இந்த 2 மாகாணங்கள் உறுதியா வந்து அவரு குடுக்க மாட்டாருங்க. ஓகே, 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 ஓகே. ஏன்னா, இது நான் அந்த ஆர்டியோட ஒரு நியூஸ்ல பார்த்தேன். கிட்டத்தட்ட அவங்க வந்து அங்க ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி பாட புத்தகங்கள்லாம் வந்து நான் சொல்றது ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடியே நெனைக்கிறேன். ஆமா. இப்ப இந்த இது ஸ்டார்ட் ஆகும்போது, இந்த நம்ம பாலஸ்தீன் வார் ஸ்டார்ட் ஆகும்போது நான் கவனிச்சப்போ, அப்பவே அவங்க என்ன பண்ட்டாங்க, அங்க லுகான்ஸ்க், டான்டஸ்க் இந்த டான்பாஸ்க் அந்த பகுதிகள் முழுக்க வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணி, ரஷ்யன் சிலபஸ குடுத்து குழந்தைங்கள படிக்க சொல்ட்டாங்க. அது தனியா போயிட்டு இருக்குது. ஸோ, இப்ப அது மட்டும் இல்லாம அந்த நடந்த தேர்தல்ல அங்க இருந்த மாகாண மக்கள் வாக்களிச்சு 98% வந்து வாக்குப்பதிவு நடந்திருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது, நீங்க சொல்றது கிட்டத்தட்ட உண்மதான். அ அந்த 2 மாகாணத்தையும் குடுக்கறதுக்கு வாய்ப்பில்ல. மேபி மத்ததுக்கு அவங்க பேசுவாங்க. பார்க்கலாம். அடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அந்த பாகிஸ்தான் இத பத்தி பேசணும் அப்படின்ட்டு. நான் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு பாகிஸ்தானி ஒருத்தர்ட்ட மீட் பண்ணி பேசும்போது, அவரு சொன்னது, நெறைய கிட்டத்தட்ட கணக்கே இல்லங்க. ஏகப்பட்ட பேர ஆர்மி சுட்டு கொன்றுச்சுங்க. எங்களால சொல்ல முடியல அப்படின்ற மாரி அவரு சொல்றாரு. இப்ப அந்த தகவல் கிடைச்ச பிறகு நம்ம அதுல பேசலாம்னு நெனைக்கிறேன். வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா தோழர்? ஆ இல்ல தோழர். வேற எதுவும் இல்ல தோழர். ஓகே. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.